தவம் என்ற தலைப்பில் மிக சிறப்பானதொரு சிந்தனை உரை வழங்கியும், அதனைத் தொடர்ந்து அன்பர்களின் கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலினை அளிக்க இருக்கிறார் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி பாஸ்கர் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் கூடலூரிலிருந்து நமது ஆலியார் இணையவழி இணைப்பிலே இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களின் சிந்தனைக்கு செல்வதற்கு முன்பாக அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி பாஸ்கர் ஐயா அவர்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக மனவளக்கலையில் தங்களை இணைத்துக் கொண்டு சிறப்பாக சேவையாற்றி வருகின்றார்கள். அரசு துறை பொறியாளராகவும் பணியாற்றி வருகின்றார்கள். மேலும் சில ஆண்டுகள் ஐயா அவர்கள் கூடலூர் அறக்கட்டளையில் ஸ்மார்ட் துணை தலைவராகவும் சேவையாற்றி உள்ளார்கள். மேலும் ஐயா அவர்கள் நமது விஷன் கல்வியில் MA முடித்துள்ளார்கள். இணையவழி மூலமாக பல சிந்தனைகளை வழங்கி மிக சிறப்பாக அன்பர்களின் கேள்விகளுக்கும் பதிலினை அளித்து வருகின்றார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்களை தவம் என்ற தலைப்பில் நமக்கு சிந்தனை உரை வழங்கியும் அன்பர்களின் கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலினை அளிக்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. தந்தைதான் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்துதரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்ற என் சொத்தாச்சு. இந்த அரும்பெரும் பிறவியில் முன்பினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை குரு திருவடியை வணங்கி வாழ்வோம். ஆசான் அவர்களை வணங்கி அவர்களே சுக்குமமாக நிரம்பி இன்றைய நிகழ்வை நிகழ்த்தி தர வேண்டும் என்ற உணர்வோடு துவங்குவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, ஞானாசிரியர் பெருமக்களே, மதிப்புக்குரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இன்றைய சிந்தனையாக நாம தவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி சிந்திக்க இருக்கிறோம். நம்ம எல்லாரும் தவம் இயற்றி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா இந்த தவத்தினுடைய பயன் என்ன அப்படிங்கிற போது நாம எதை நினைக்கிறோமோ அதுவாக மாற வேண்டும். இதுதான் தவத்தினுடைய பலன் இல்லையா? அஷ்டாங்க யோகத்துல கூட சொல்லுகிற போது சொல்லுவாங்க இல்லையா, யம நியம ஆசன பிராணாயாமம் பிரத்யாகார தாரண தியான சமாதி, இந்த 8 அங்கங்கள். 8ல இந்த பிரத்யாகாராங்கிறது வெளியில போயிட்டு இருக்கிற மனுஷன் உள்ள திருப்புறது, தாரணங்கிறது உள்ளேயே நிலைப்படுத்தி விடுதல் இல்லையா? தியானம்னா என்ன அப்படின்னா எங்க நிலைப்படுத்தணுமோ அதுவாக மாறிவிடுதல். அப்போ எந்த ஒன்றை நினைத்தாலும் அதுவாகவே தன்னுடைய உடலையும் மனதையும் மாற்றிக்கொள்ளுதல் அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. இதுதான் தியானம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு முருகனை நினைக்கிறாங்கன்னா முருகனுடைய உருவமாகவும் அதனுடைய தன்மையாகவே மாற்றிக்கொள்ளுதல். ஒரு இயேசுநாதரை நினைச்சா இயேசுநாதனுடைய உருவமாகவும் தன்மையாகவுமே தன்னை அப்படியே ஐக்கியப்படுத்திக் கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுபோல மாறிவிடுதல். இப்போ இந்த நிலைக்கு நாமெல்லாம் மாற முடியுதா அப்படின்னு கேட்டோம்னா முடியல. ஏன் அப்படின்னா நாம உண்மையா எதை தேடி போகிறோமோ அதுவாக தானே மாற முடியும். இப்ப நமக்கு என்ன தேவையோ அதானே நம்முடைய மனசு உருவம் எடுக்குது. அதுலயும் ஆழ்ந்த சிந்தனையோடும் மனதனுடைய ஒருநிலைப்பட்ட நிலையிலிருந்தும் நம்ம நினைக்கிற போது அது ரொம்ப வெகு சீக்கிரமாக செயல்பாட்டுக்கு வந்துடுது. அப்ப நம்முடைய சிந்தனைகள் எண்ணங்கள் ஒழுங்குபட்டதாக இருக்கணும். அந்த எண்ணத்துல என்ன இருக்கோ அதுவே செயலாக தன்னை மாற்றிக் கொள்ளுகிறது என்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப பாருங்க, நம்ம எல்லாம் உண்மையில ஞானம் பெறணும், இறைநிலை அடையணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் தியானம் செய்கிறோமா அப்படின்னா இல்ல. ஏதோ சில உடல் உபாதைகள் இருந்திருக்கும், அதுக்காக தியானம் கத்திருப்போம். இந்த பயிற்சி முறைகள்லாம் கத்துக்கிட்டு வரும்போது தியானம் ஒண்ணு இருக்குது, தியானம் செய்யுங்கன்னு சொல்லியிருப்பாங்க, தியானம் செய்துட்டு வரோம்.
இந்த தியானம் செய்யும் போது கூட நம்மளுடைய நினைவு என்ன இருக்கும்? இந்த உடல் உபாதைகள் போகணும், நமக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் தீரணும், மனதில் இருக்கக்கூடிய இந்த குழப்பங்கள் தீரணும். இது பற்றி மட்டும்தான் நம்மளுடைய சிந்தனைகள் இருக்கும் இல்லையா? அப்போ அது சார்ந்த குருமார்களும் அதுக்கு தக்க விளக்கங்களும் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இதுதான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க, என்ன உங்களுடைய மனது விரும்புகிறதோ அதுக்கு தக்க குரு நம்மளிடத்திலே வந்து சேருகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம எல்லாம் நிறைய பேர் கேட்டுப்போம்ல, நான் இந்த குருவை நம்பி ஏமாந்து போனேன் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையில அவரை நம்பி இவரை ஏமாறல, இவரை ஏமாத்திக்கிட்டார், அவ்வளவுதான். இவர் என்ன விரும்பினாரோ அதுக்கு ஒத்த குரு தான் அவருக்கு கிடைச்சிருப்பார். அந்த குரு கிட்ட இருந்து இவர் என்ன அடைய முடியுமோ அதை அடைஞ்சிருப்பார். இவ்வளவுதான் வித்தியாசம் இல்லையா? அப்ப நம்ம அடைய வேண்டிய இலக்கு என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்ச சக்தியோட, அந்த பிரபஞ்சத்துக்கு மூலப்பொருளாக இருக்கக்கூடிய இருப்பு நிலையான இறைநிலையோடு இணைத்து கொள்ளுதல். இந்த ஆன்மாவை இறையோடு இணைத்து கொள்ளுதல் என்கிறதுதான் நம்மளுடைய முடிவான நிலை அப்படிங்கிறதையும் நமக்கு அருள் தந்தை ரொம்ப அழகா சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இறை உணர்வு பெறுதலும் 6வது அறிவில் முழுமை பேறு அடைதலும் தான் வாழ்க்கையினுடைய நோக்கம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப இறை உணர்வு பெறணும் அப்படின்னு சொன்னா, அந்த இறைநிலையை பற்றின தன்மைகளை உணர்ந்த ஒருத்தர் தான் நமக்கு குருவாக வரணும். அப்ப நாம உண்மையாக இறை உணர்வு பெறணுங்கிற நாட்டத்திலேயே நம்ம இருக்கிற போது, அதுக்கு தக்க குருமார்களும் அதுக்கு தக்க விளக்கங்களும் நம்ம கிட்ட இயல்பாக வந்து சேர்ந்துடும். இந்த மகிழ்ச்சி அழகா சொல்லுவாங்க, மலர் மலர்ந்தால் வண்டு தேனெடுக்க ஓடி வருவது போல ஒரு ஒரு சீடன் தனக்கு என்ன தேவைன்னு உணர்ந்து கொண்டா அதுக்கு தகுந்த தீட்சை கொடுக்க குரு வந்துடுவார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்மளுடைய மனம் எப்படி இருக்கணும்? இறை உணர்வு பெறுதல் அப்படின்னு இருக்கணும். இந்த இறை உணர்வு பெறுதல் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம வருகிற போதுதான் இருப்பு நிலையை உணர்ந்து கொள்ள முடியும். அது வரைக்கும் நம்ம பிராக்ஷன்ல தான் இருக்கிறோம். எந்த இடத்துல பின்னங்களின் மீது நம்ம மனதை வைத்து கொண்டு இருக்கிறோமோ அது வரையிலும் நாமும் பின்னப்பட்ட நிலையிலே இருப்போம். ஒரு பின்னம்னால என்ன? சிக்கல் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த சிக்கல்லையே நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம சிக்கலையே நினைச்சு தவம் பண்றதுனாலதான் சிக்கலே ஓடுது. அப்ப நம்ம முழுமை நினைச்சு தவம் பண்ணணும், முழுமை பொருளோடு இணையறதுக்கு முயற்சி பண்ணணும். இருள் சேர் இருவினையும் சேரான்னு வள்ளுவர் சொல்றாருல. ஒரு இருட்டை சேர்ந்தா எந்த வினையும் நம்மளிடத்து சேராதா அப்படின்னு. இருளுங்கிறது முழுமையான பொருள். அந்த முழுமையான இருப்பு நிலையை உணர்ந்து கொண்டு அதுவாக மாறிவிடுதல் தான் உண்மையான தியானம். இதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான வழிகளை சொல்லியிருக்கிறாங்க. மகரிஷி ரொம்ப எளிமையா உயிரின் மீது மனதை உயிரின் மீது வைத்து தவம் செய்யறது, அந்த உயிருக்கு மூலப்பொருளான இறைநிலையோடு இணைதல் அப்படின்னு 3 படிகள்ல கொடுக்கிறார். விரிந்த அலையலையாக விருந்து கொண்டிருக்கக்கூடிய மனதை திருப்பி உயிரின் மேல் நிலைப்படுத்துறதுக்கான பயிற்சி, அதாவது விரியும் மனதை ஒடுக்கி உள்முகமாக திருப்புதல் ஆகிய பயிற்சி என்னும். அந்த உயிரிலேயே அடக்கம் பெற செய்தல், அதாவது ஒடுக்கி நிறுத்துதல் அப்படின்னு சொல்லுகிற போது, அது தொடக்க நிலையாக இருக்கக்கூடிய இந்த விரிவு நிலைய ஒடுக்கி ஒரு இடத்துல ஒடுக்கி வைக்கக்கூடிய நிலையை தான் துரியம். உயிராகவே மாறி இருக்கக்கூடிய நிலை துரியம் என்னும். அந்த உயிருக்கு மூலப்பொருளாகிய இறைநிலையோடு அடக்கம் பெற செய்கிற நிலையதான் துரியாதீதம் என்னும் 3 தவங்களாக பிரித்தார். இந்த 3 தவங்களுக்கும் சப்போர்ட்டிவா இருக்கக்கூடியதான் மற்ற தவங்கள் அத்தனையுமே. ஆக இந்த துரியாதீத தவம் ஒன்று போதும். ஆக்னை, துரியம், துரியாதம் 3மே ஒரே நேரத்துல செய்யறான். இந்த 3 நிலைகளையும் மனசு கடந்து போகும்போது, பிசிக்கல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, காசல் பாடி இல்லையா? அது பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல். இந்த காந்த உடலையும் கடந்து எப்போ மனம் நிற்கிறதோ அப்பதான் அது முழுமை பொருளை அடைகிறது. அந்த முழுமை பொருளை அடைந்து கொள்ளுகிற போது இருப்பு நிலை உணரப்படுகிறது. அது என்னது இருப்பு நிலை அப்படின்னு சொன்னா, என்ன இருந்தோ அதை தெரிஞ்சுக்கலாம். உள்ளதை உணர்தல். இப்போ ஒரு அம்மா தன்னுடைய குழந்தையை எடுத்து மார்போடு அணைத்து வைத்து கொண்ட உடனே குழந்தை பால் குடிக்குது அப்படின்னு சொல்லுகிற போது, அதுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க? யார் சொல்லி கொடுத்தா? ஒன்றும் இல்லை, அது பாட்டுக்கு இயல்பா குடிக்குது.
ஒரு கன்னுக்குட்டி மாடு கன்று ஈன்ற உடனே அது போய் தாயினுடைய மடியில பால் குடிக்க ஆரம்பிக்குது. ஒரு மீன் குஞ்சு மீன் வந்து தண்ணியிலேயே குட்டி போட்ட உடனே அது அழகா நீந்த கத்துக்குது இல்ல, அடுத்த நிமிஷமே அது நீந்தது. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? அது இயல்பா இருக்கக்கூடிய அறிவு. அதான் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்றார் மகர்ஷி. அந்த இன்ஸ்டன்டாக இருக்கக்கூடியதான் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இயல்பாக இருக்கக்கூடியது கொஞ்ச நாள் ஆக ஆக நாம ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது இது செஞ்சா இந்த விளைவு வரும், இது செஞ்சா இப்படி நடக்கும், ஒரு ஒரு தீயில போய் கை வச்சா சுடும், இந்த இடத்துல இருந்து விழுந்தா நமக்கு அடிபடும், அப்ப இந்த இடத்துல இருந்து எப்படி கவனமா தாண்டறது, இப்படிங்கிறத பத்தி எல்லாம் நமக்கு சிந்தனை அறிவு வருது பாருங்க. இந்த அறிவு தான் அனுபவ ஞானம். அப்ப இங்க இன்ஸ்டிங்க்ட்ங்கிறது இன்டெலிஜென்ஸாக மாறுது. இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த அறிவு, என்னுடைய அறிவை வச்சுக்கிட்டே நான் பயன்படுத்தி வாழ முடியல. இன்னைக்கு என்னோட அறிவோடு சேர்ந்து பல பேருடைய அனுபவத்தையும் சேர்த்து கத்துக்கிறேன். நான் புஸ்தகத்தை படிக்கிறேன். இன்னைக்கு ஒரு வகுப்பு நடத்தணும்னா கூட நிறைய புஸ்தகங்களை படிக்கிறோம். நிறைய பேருடைய அறிவையும் அனுபவத்தையும் நாம பயன்படுத்துகிறோம் இல்லையா? அப்போ பல பேருடைய அறிவையும் அனுபவத்தையும் நாம எடுத்துக்கொண்டு பயன்படுத்துகிற போது அந்த அறிவு நிலைக்கு நாலேஜ்னு சொல்றோம். அப்ப இன்ஸ்டிங்க்ட் இன்டெலிஜென்ஸா மாறி இன்டெலிஜென்ஸ் இப்ப நாலேஜாக கன்வெர்ட் ஆகுது. இப்ப என்னுடைய அறிவு மற்றவர்களுடைய அறிவையும் சேர்த்து ஒத்து பார்த்து பார்த்து எது நல்லது எது கெட்டது, எது மாதிரி நம்ம போனா இந்த இடத்த நம்ம இந்த பொருளையோ அல்லது நபரையோ அல்லது இந்த உலக இயல்புகளையோ அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதையும் அல்லது இறைவுணர்வு பெற முடியும் என்பதை பற்றியும் சிந்திக்க ஆரம்பிக்கிற போது இது கலெக்டிவ் நாலேஜாக கன்வெர்ட் ஆயிடுது. அப்ப நாலேஜ் கலெக்டிவ் நாலேஜா மாறிடுது. இப்போ ஒவ்வொருத்தரும் பேசும்போது ஏன் நம்ம எல்லாம் ஓடி வந்து கேட்கணும்? ஏன் இந்த ஜூம் மீட்டிங் நடக்குது, எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு வகுப்பு நடக்குது, ஒரு பேராசிரியர் வராங்கன்னா வேகமா ஓடி போய் நம்ம உட்காந்து கேட்கறதுக்கு காரணம் என்ன? அவருடைய அறிவு நமக்கு பயன்படணும். அந்த நாலேஜ் நம்மளுடைய நாலேஜோட இணைஞ்சு நம்முடைய ஆன்மாவை உயர்த்திக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? இப்படி உயர்த்தி கொள்ளுகிற போது இது கலெக்டிவ் நாலேஜாக கன்வெர்ட் ஆகுது. இந்த கலெக்டிவ் நாலேஜை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு, மற்றவர்களுடைய அறிவு, அனுபவம், இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சிந்திச்சு பார்க்கிறோம். மற்ற பொருள்களோடையும் தன்னோடையும் ஊடுருவி கலந்து பார்க்கிறோம் இல்லையா? இப்ப யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பொருள் இருக்கிறது, ஒரு நடந்து போகணும், ஒரு ஒரு ஊர்ல இருந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு காலத்துல நடந்து போனோம். நடந்து போறத இன்னும் கொஞ்சம் வேகமா போகணும்னு நினைக்கிற போது மாட்டு வண்டியில போனோம். இன்னும் கொஞ்சம் வேகமா போகணும்னு நினைக்கிற போது அதை விட இன்னும் சில வண்டிகளை கண்டுபிடிச்சோம். இன்னும் வேகம்னு வரும்போது எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த வேகத்தை கூட்டி நம்ம போக முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சதுடைய விளைவு இன்னைக்கு எத்தனையோ வாகன வசதிகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஒருத்தனுடைய அறிவு இன்னொருத்தருக்கு தேவைங்கிற போது அந்த அறிவை எடுத்துக்கொண்டு இவர்கள் வந்து என்ன பண்றாங்க, இன்னும் தன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே வராங்க இல்லையா? இப்படி மேன்மைப்படுத்தி கொண்டே வருகிற போது அந்த வாகனத்தை பற்றின அறிவும் நுட்பமும் இவர்களும் கற்றுக்கொள்ள முயற்சி செய்யறாங்க. இப்ப நான் ஒரு வண்டி ஓட்டுறேன் அப்படின்னா அந்த வண்டியை பத்தின ஒரு சின்ன எங்காவது ஒரு ரிப்பேர் ஆச்சுன்னா உடனே நான் பார்த்துட்டு எடுத்துட்டு போற அளவுக்கு நான் அதை கத்துக்கணும் அப்படின்னு யோசிக்கிறேன். அப்ப அந்த வண்டியினுடைய ஒவ்வொரு பார்ட்ஸையும் பத்தி கவனிக்கிறேன். அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் நான் கூர்ந்து கவனிக்கிறேன். அதுல ஏதாவது சின்ன ஒரு சவுண்ட் வந்தா கூட இது இந்த இடத்துல இருந்து வருதுங்கிறத நான் கவனிக்கிறேன் அப்படின்னு சொன்னா இப்ப நான் வண்டியோடு ஒன்று கலந்து உயிர்கலப்பு பெறுகிறேன். இதே போல எனக்குள்ளாகவும் கொஞ்சம் காலம் ஆக ஆக இப்போ எனக்கு ஒரு உடல்நிலை சரியில்லாம போச்சு, எனக்கு மனநிலை சரியில்லாம போச்சு அப்படின்னா இப்ப என்னை பற்றியும் கவனிக்க ஆரம்பிக்கிறேன். எனக்குள்ள ஊடுருவி பார்க்கிறேன். இந்த உடம்பு எப்படி இருக்கு, உயிர் எப்படி இருக்கு, மனசு எப்படி இருக்கு, இந்த இடத்துல வலிக்குதுன்னா என்ன பிரச்சனை, இங்க இருக்குன்னா அப்படி பிரச்சனை, இப்படி எனக்குள்ளேயே தன்னை ஊடுருவி பார்க்க பார்க்க ஏற்கனவே மற்றவங்க சொன்ன அனுபவத்தை வச்சுக்கிட்டு நான் பாக்குறேன். இந்த இடத்துல வலிக்குதுன்னு சொன்னா இப்படி இருக்குமோ, இந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குமோ அப்படிங்கிற சிந்தனையும் அறிவும் மேலோங்குது பாருங்க. இதுதான் இன்ட்யூஷனாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ கலெக்டிவ் நாலேஜ் தான் பிற்காலத்துல என்னவாக மாறுது, இன்ட்யூஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு மாறுது. அப்போ இதுவரைக்கும் பல மகான்கள் இயல்பாக உட்கார்ந்து அவர்கள் அனுபவித்த ஞானத்தை நாம எடுத்துக்கொண்டு அந்த கலெக்டிவ் நாலேஜா எடுத்துக்கிட்டு நாமளும் செய்து பார்த்து அந்த அனுபவ ஞானத்தை பெறுகிற போது
அவர்களுடைய அனுபவத்தோடு தன்னுடைய அனுபவத்தை இணைச்சு கொள்ளுகிற போது அது இன்ட்யூஷன் எனர்ஜியாக கன்வர்ஷன் ஆகும். அந்த இன்ட்யூஷன்ஸ் வரும்போது அப்பதான் அந்த பொருளோடு, இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, எந்த பொருளோடு நாம இணைந்தோமோ அப்பதான் அந்த பொருளுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மை பொருளை உணர்ந்து கொள்கிறோம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய இருப்பு நிலையை உணர்ந்து கொள்கிறோம். அந்த இருப்பை உணர்கிற போது இங்க இன்ஸ்டிங்டா இருந்தது இன்டெலிஜென்ஸா மாறி நாலேஜா மாறி இப்ப இன்ட்யூஷன்ஸாக கன்வெர்ட் ஆகுது. அப்ப நாம எந்த விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும், அந்த பொருளை உற்று பார்க்கணும், அந்த பொருளாகவே நம்ம ரியலைஸ் பண்ணணும். see yourself, perceive yourself, realistic yourselfனு சொல்லுவாங்க. அப்ப எந்த பொருளையும் பாரு, உற்று பாரு, அதுக்கப்புறம் அதை பத்தி ஆராய்ச்சி செய், ரியலைஸ் பண்ணுங்க. இப்படி பண்ணுகிறதுக்கான ஒரு பயிற்சியை தான் தபம் அப்படின்னு சொல்றோம். அப்படி பண்ணும்போது என்ன நடக்கும், எந்த பொருளோடும் நீங்க அந்த பொருளை உற்று பார்க்கிற போது அது நுண்மான் நுழைபுலன் அறிவுன்னு சொல்றாருல பசிபிகாசிட்டி, புலன்கள் கடந்து பார்க்கக்கூடிய அறிவு. இந்த புலன் கடந்த அறிவு ஏற்படுகிற போதுதான் அதனுடைய உட்பொருளை உணர முடியும். நல்லா சாமி சொல்லுவாங்க, கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ, கடவுளே கருத்தாய் நிற்கும் காட்சியை காண்பாய் அங்கே. அப்ப எந்த பொருளையும் உற்று பாருங்க, அந்த உற்று பார்க்கிற போது அதுவாகவே மாறலாம். அப்படி மாறும்போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மை பொருளை நீங்க ரியலைஸ் பண்ணலாம், அனுபவிக்கலாம். அப்படி அனுபவிக்கிறதுக்கு பேர் தான் தவம். இப்படி அனுபவிச்சீங்கன்னு வச்சுங்களேன், எதை வேணாலும் எங்க வேணாலும் எடுத்துக்க முடியும். ஏன்னா உள்ள இருக்கிறதா எல்லா பொருளும், உள்ளும் புறமும் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்று உண்டாம் அதை தெய்வம் என்பார் வேதியரேன்னு பாரதி பாடினார்ல. அப்ப உள்ளும் புறமுமாக எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பொருள் ஒன்றே ஒன்று, அது சுத்தவில்லை அப்படின்னு எப்ப நம்ம உணர்ந்து கொள்கிறோமோ அப்போ அங்க தேடுதல் இல்லை, வேண்டுதல் இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இந்த மூன்றும் இல்லாத போது அந்த இடத்துல ஜீரோ, நாம பூஜ்ஜியம். அந்த பூஜ்ஜியமாக நாம் மாறும்போது அது பூரண பொருளாக மாறியிருப்போம். அந்த பூரண பொருளாக மாறி இருக்கிற போது நமக்குள்ளே அத்தனையும் அடங்க பெற்றிருக்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அத்தகைய ஒரு உயர்ந்த ஞானத்தை தான் அருள் தந்தை நமக்கு தியானம் என்ற பெயரிலே விளங்கி இருக்கிறார்கள். அந்த தியான நிலையை நாம் உணர்ந்து உணர்வோடு செய்து பழகிக் கொள்கிற போது நாமும் வாழ முடியும், நம்மை சார்ந்தவர்களையும் வாழ வைக்க முடியும். மனவளக்கலை பற்றி சொல்லுகிற போது தன்னை உணர்ந்து தன்னையும் மேம்படுத்தி மற்றவர்களையும் மேம்படுத்த வல்ல ஒரு உயர்ந்த கலையே மனவளக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தகைய உயர்ந்த மனவளக்கலை நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய ஒரு அரிய கலைய, அதுவும் நம்ம வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்து நமக்கு புரிகிற மொழியிலேயே எழுதி நமக்கு புரிகிற மொழியிலேயே சொல்லி வச்சுட்டு போன ஒரு மகானை நாம் அடைந்திருக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு பாக்கியம் செய்தவர்கள் நாம. அந்த உயர்ந்த பாக்கிய நிலை நாம் தக்க வைத்துக் கொள்ளணும். அவர் அளவு உயரலனாலும் உயர்வதற்கு முயற்சியாவது நம்ம செய்யணும். அவருக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு பெரிய குரு காணிக்கை என்ன சொன்னா, அவர் சொன்ன விஷயத்த நாம உணர்ந்து செய்தல் மட்டும்தான். ஒரே ஒரு வேதாத்திரி மகர்ஷி இப்ப எத்தனை பேரை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அது மாதிரி நாம் அத்தனை பேரும் பல பேரை வழிநடத்தக்கூடியவர்களாக மாற வேண்டாம். அப்படி மாறுவதற்கு இந்த மாதிரியான சச்சங்களை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த வகையில இன்னைக்கு தவம் என்பதை பற்றி எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இதை ஒட்டி நம்ம சில கேள்விகளை வைத்துக்கொண்டு நம்ம தொடர்ந்து சிந்தனை செய்யலாம் என்று சொல்லி இந்த அறிமுக உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். அன்பர்கள், ஐயா அவங்க தவம் பற்றி மிக சிறப்பாக நமக்கு சிந்தனை உரை வழங்கி இருக்கிறார்கள். இதில் ஏதேது ஐயம் இருந்தால் நீங்கள் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கேள்விகளை சுருக்கமாக கேட்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ராஜாராமன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ராஜாராமன், சென்னை பழந்தகர்ல பேசுறையா? சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா. நல்ல அருமையான இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்க, நல்லா இருந்தது. எனக்கு 2 கேள்வி இருக்கு. ஒண்ணு நீங்க சொன்னீங்க, சில ஜீவங்கள்லாம் பிறந்த உடனேயே அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் கவனிக்கிறது. மீன் வெள்ள வந்த உடனே நீஞ்சிருது, மிருகங்கள்லாம் தாய்ப்பால் குடிக்கிறது சொல்றீங்கல்ல.
அந்த மாதிரி இருக்கும் பொழுது மனுஷ இனம் பிறந்த உடனேயே அவனுக்கு ஆறாவது அறிவு வெளிப்படுமா, இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு வெளிப்படுமா? அதுதான் அந்த ஆறாவது அறிவு அது இயல்பா இருக்கிற போது. அதனால ஒரு பாடல் சாமி சொல்லுவாங்க இல்லையா, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை. ஆண்டின்னு சொன்னாலே என்ன சொல்றாருன்னா, ஆண்டவனையே நினைத்து அவனையே உணர்ந்து அவனாகி இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு பேர் தான் ஆண்டி. அப்போ அத்தகைய ஆண்டி நிலையில அவனாகவே அவன், அதாவது உள்ள இருக்கிற போது இறைவனோடையே இணைஞ்சே அந்த குழந்தை இருக்கிறது. அப்ப இயல்பு தன்மையில தான் இருக்குது. அதான் வினைப்பதிவாம் சுமை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடலிடத்தே நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன். இங்க வந்த உடனே தன்னை மறந்தது. அப்போ அது வரைக்கும் இயல்பா இருந்தது. இங்க வந்த உடனே இங்க ஐயுணர்வு வயப்படுது. இது வரைக்கும் மெய்யுணர்வு நிலையில இருந்த அந்த குழந்தை வெளியில வந்த உடனேயே ஐயுணர்வு நிலை. அது நீங்க பாருங்க, அந்த இடத்துல உங்களுக்கு பால் கொடுக்கறது, இல்லைன்னா ஒரு பெட்ஷீட்டை போட்டு சுத்தி வைக்கிறது, இது மாதிரி ஏதோ ஒரு விதத்தை செஞ்சு இந்த புலன்களுக்கு அந்த குழந்தைய அடிமைப்படுத்துறாங்க. அப்ப என்ன ஆகும், இயல்பு தன்மை அங்க மாறி போகுது. அப்போ அந்த இயல்பு தன்மைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மகான்கள் எல்லாம் கூட சில நேரத்துல நிர்வாண நிலைகள்ல இருந்தாங்க. நிர்வாணம்னா உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, அத்தகைய ஒரு உயர்ந்த நிலை. எப்படி அந்த நிலையை தக்க வச்சுக்கிறதுங்கிறதுக்கான முயற்சியை தான் அவங்க எடுத்து பார்த்தாங்க. அடுத்த கேள்வி கேட்கலாமா? ஐயா சொல்லுங்கய்யா, கேளுங்கய்யா. ஐயா சுருக்கமா கேளுங்க ஐயா. வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கு. சரி, இப்ப வந்து நம்ம மனவளக்கலையில 9 விதமான தவங்கள் பண்ணோம். நம்ம அது தீட்சை கொடுத்து ஒரு நாளும் தீட்சை இல்லாமல் 5 பண்ணிட்டு இருக்கோம். இது எனக்கு சந்தேகம்னா, அகத்தாய் வரும்போது 1-2 தவங்கள் அப்பப்போ கூடிண்டே போறாரு. இப்போ ஆக்கினை, சாந்தி, துரியம், துரியாதீதம் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த தவங்களை ஏன் இந்த முறைப்படிதான் செய்யணுமா? ஏன் கேள்வி. எப்படி எந்த பேஸ்ல மகர் இந்த ஆர்டர்ல மகர்ஷி கொடுத்துருக்காரு? இல்ல, நமக்கு ஆக்னி, சாந்தி, துரியம், துரியாதீதம் இது போதும். இதுக்கு சப்போர்ட்டிவ் பயிற்சி தான் மற்ற பயிற்சி எல்லாம். இதை நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே. இப்ப நமக்கு உயிர் சக்தி நமக்கு நிறைய வேணும். உயிர் சக்தி நமக்கு நிறைய வேணும்னா எங்கிருந்து வரணும்? பிரபஞ்சத்துல இருந்து தான் வரணும். பிரபஞ்சத்துல இருந்து எப்படி வருதுன்னா, அந்த பஞ்சபூதங்கள்ல இருந்தும் கோள்கள்ல இருந்தும் தான் நமக்கு காந்தலை கதிர்களாகவும் கதிரியக்க துகள்களாகவும் காற்றின் மூலமாகவும் அபரிமிதமாக வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுல ஒரு பகுதி தான் உணவு. அப்போ இந்த பஞ்சபூதங்களோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுகிற போது உயிர் சக்தியினுடைய ஆற்றலை உடலிலே அதிகமாக பெருக்கிக் கொள்ள முடியும்ங்கிறதுக்காகத்தான் பஞ்சபூத நவகிரகத்தவம். சரி, இப்ப வரவாக்கியாச்சு. வரவானத அளவுபடுத்தி செலவை குறைக்கணும் இல்ல. நீங்க வரவு அதிகப்படுத்தி கொண்டே ஒரு பக்கம் செலவு பண்ணிட்டு இருக்க கூடாதுல்ல. அப்ப இந்த செலவை குறைக்கிறதுக்காக தான் எப்படி இந்த செலவாகுது அப்படின்னு பார்த்தாங்க. அப்படி பாக்குற போது உடல் சக்தியாகவும் மனோசக்தியாகவும் மாறித்தான் செலவாகுது இல்லையா? அப்ப உடல் சக்தியா மனோசக்தியா மாறி செலவாகும் போது அதுல எதுல அதிகம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த புலன்கள் வழியாக செலவாகுது பாருங்க, அதான் அதிகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட போதுதான் இந்த புலனடக்கம் பெறணும். அப்ப புலன்களை கட்டுப்படுத்தினா உயிர் சக்தியினுடைய செலவை குறைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் 5 புலன்கள் மீது தவம் செய்ய பஞ்சபூத நவகிரக தவம். வரவை கூட்டுறதுக்கு பஞ்சபூத நவகிரக தவம், செலவை குறைக்கிறதுக்கு பஞ்சேந்திரிய தவம். சரி, இப்போ கூட்டியாச்சு, செலவையும் குறைச்சாச்சு. அப்போ வந்த வரவை சரியா பாதுகாத்து வைக்கணும்ல. அதை எங்காவது கண்டமணிக்கு இப்ப நம்ம சம்பாரிச்ச பணத்தை அங்கங்க கண்டமணிக்கு போட்டு வச்சிருந்தா அது எவனோ ஒருத்தர் திருடிட்டு போயிடுவான், இல்ல ஏதோ ஒரு விதத்துல வீணாக போயிடும். அதை முறைப்படுத்தி அதை சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், கொண்டு போய் ஒரு இடத்துல டெபாசிட் பண்றோம், இல்லைன்னா ஒரு பேங்க்ல போட்டு வைக்கிறோம், இல்லைன்னா ஒரு நகையா வாங்கி வைக்கிறோம், ஏதோ ஒரு நமக்கு பயனுள்ள பொருளாக மாற்றி வச்சுக்கிறோம் இல்லையா? அது மாதிரி அதை நமக்கு பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம உடம்புல இருக்கிற 9 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அதாவது பேங்க் மாதிரி அந்த இடங்கள்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா தேவையான சமயத்துல அங்கங்க இருந்து எடுத்து அதை பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டோர் பண்ணி பாதுகாத்து பயன்படுத்துவதற்கான பயிற்சியாக 9 மையத்தவத்தை கொடுத்தாங்க. சரி, இதுலயும் இப்ப ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு, தேவையான சமயத்துல அதை எடுத்து உடலுக்குள்ள பயன்படுத்தணும்ல.
அப்போ எப்ப தேவைப்படுது? உடல்லையும் மனதிலையும் சோர்வு வருகிற போது உடல்லையும் மனதிலையும் பிரச்சனைகள் வருது. அப்போ எந்த இடத்துல இருக்கோ, அதிகமாக இருக்கோ, அங்கிருந்து அதை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கும்போது, இப்ப நமக்கு தேவைப்படுகிற போது ஒரு பேங்க்ல இருந்து எடுத்துக்கிறோம், இல்லைன்னா தேவைப்படும் போது ஒரு ஜொல்ல கொண்டு போய் நம்ம பிளட்ஜ் பண்ணிட்டு நம்ம பணமா வாங்கி பயன்படுத்துறோம்ல, அது மாதிரி எப்ப தேவையோ அப்ப எடுத்து பயன்படுத்துறோம்ல, அப்படி தேவைப்படுகிற போது எடுத்து பயன்படுத்துகிற ஒரு பயிற்சி தான் நித்தியானந்த தவம். சூப்பர் சூப்பர்யா. அப்படியே உடம்பு முழுக்க ரீசைக்கிள் பண்ணிக்கிறோம், எங்க தேவையோ அங்க கொடுத்துக்கிறோம் இல்லையா? ஓகேயா. அப்படி எல்லாத்தையும் முறைப்படுத்தி தான் சாமி அழகா நமக்கு இந்த பயிற்சி முறைகளை எல்லாம் வடிவமைச்சு கொடுத்திருக்கிறாங்க ஐயா. வாழ்க வளமுடன். அதையுமே விளக்கம் கொடுத்தீங்க, நன்றியா. வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. அடுத்த நண்பராக கோவர்த்தனை ஜீவகுமார். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். என் பேர் கோவர்தனி ஐயா. டெல்லியில இருந்து பேசுறேன் ஐயா. ரொம்ப அருமையான விளக்கம் ஐயா. நீங்க இப்போ சொன்ன இந்த ரெண்டுமே என்னுடைய கேள்விக்கு கொஞ்சம் ஒரு லிங்கா வந்திருக்கு ஐயா. இப்போ நானும் ஒரு துணை பேராசிரியரா இருக்கேன். ஆனா என்னுடைய மெயின் எய்ம் வந்து இந்த ஜென்மத்திலேயே நம்மளுடைய ரியல் சொரூபத்தை உணரணும்ன்றது. சோ அப்படி இருக்கிறப்ப இப்போ தியானம் எல்லாம் பண்ணிட்டு தான் ஐயா இருக்கேன். இப்போ சும்மா உட்கார்ந்து இருக்கிறப்பயே எனக்கு இப்போ அந்த சகசிராராவும் ஆக்னையும் மூலாதாரமும் ரொம்ப நல்லா சும்மா இருக்கிறப்ப கூட உணர்ச்சி வருதுங்க ஐயா. அதுக்கப்புறமா மத்த மத்த சக்கரங்கள் இப்போ விசுத்தி, அநாகதா, மணிப்பூரகா, சுவாதிஷ்டானா மைண்ட் அங்க கொண்டு போறப்ப மட்டும்தான் அந்த ஒரு உணர்ச்சி வருதுங்க ஐயா, அந்த ஃபீல். சோ இதுக்கு என்ன அர்த்தம், இதை எப்படி எடுத்துக்கலாம், இன்னும் நம்ம மேலும் நம்மள ஆன்மீகத்துல இப்ப முன்னேறி போகணும், நம்மளுடைய சுய ரூபத்தை முழுவதுமா உணரணும்ன்றப்ப என்ன பண்ணணுங்க ஐயா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்களுக்கு கவலை என்னன்னா, கீழே சுவாதிஷ்டானம், மணிப்புரக, அநாகதம், சுத்தி இந்த 4 சக்கராசும் வந்து அவ்வளவு சீக்கிரமா உணர முடியல, மற்றதெல்லாம் நல்லா உணர முடியுதுங்கிறதா உங்களுடைய கவலை, இதுதானே? இப்போ கீழே இருக்கக்கூடிய நிலைகளை தாண்டி மேல்நிலைக்கு நம்ம போகணும். உங்களுடைய எண்ணமும் மேல்நிலையில இருக்கணுங்கிறது தான். அப்ப மேல்நிலைக்கு போகணும்னா கண்டத்தின் மேலே கருவில் நிலைத்தவன் அண்டத்தும் பிண்டத்தும் அவனையே காணுகிறான். இப்ப அழகா அவங்க இன்ட்ரோடக்ஷன்ஸ் பாடல் சொல்லுகிற போதே கருத்தவம் சுயநிலையாம் தனையறிய கருத்தவமே போதும்னு இந்த சாமியினுடைய பாடல் அழகா பாடினாங்க. அப்ப இந்த கருவை கண்டத்துக்கு மேல நிலைப்படுத்தினா மட்டும்தான் அது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். கண்டத்துக்கு கீழே இருக்கிற போது அது வந்து லௌகீக வாழ்க்கைக்கு உகந்த எண்ணங்களை தான் உருவாக்கி கொடுக்கும். இப்ப நீங்க வேண்டாம் இறைநிலை உணர்வோடு இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அது கண்டத்துக்கு மேலதான், கழுத்துக்கு மேலதான் அதிகமான உணர்வோடு நிற்குமே ஒழிய கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய உணர்வுகள் குறைவாக தான் இருக்கும். அதனால ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம மேல போகணும்னு நினைக்கும் போது எப்பொழுதுமே கழுத்துக்கு மேல இருக்கக்கூடிய சக்ராஸ் வந்து எப்போதும் ஆக்டிவேஷன்ஸ் அதிகமாகத்தான் இருக்கும். லௌகீக வாழ்க்கையில நம்ம அதிகமாக இருக்கணும்னு நினைக்கும் போது கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சக்ராஸ் தான் அதிகமான ஆக்டிவேஷன்ஸ்ல இருக்கும். வாழ்க்கை ரொம்ப சிறப்புங்க ஐயா. சோ இப்போ அந்த நம்ம சும்மா உட்காந்துருக்கப்ப கூட அந்த நம்மளுக்கு அந்த உணர்ச்சி ஃபீல் ஆக முடியுதுன்னாக்கா, சோ கான்சென்ட்ரேஷன் அதுல பண்ணலாங்களா ஐயா? பண்ணலாமா? நாம எந்நேரம், அதாவது நாம செய்யக்கூடியது ஒன்லி பிராக்டிஸ். அதாவது 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் வரைக்கும் தவம் செய்யறதா அப்படின்னா அது ஒன்லி பிராக்டிஸ் தான். அது தவம் அல்ல. தவமாக மாறுவதற்கு பிராக்டிஸ். தவம்னா என்ன? ஃப்ரீக்வன்சி லெவல லோ பண்ணணும். பீட்டால இருக்கிறது ஆல்பா, ஆல்பால இருக்கிறது தீட்டா, தீட்டால இருக்கிறது டெல்டாக்கு லோ பண்ணி கொண்டு போறதானே தவம். அப்போ எந்நேரமும் நீங்க அந்த ஃப்ரீக்வன்சி லோ மெயின்டெனன்ஸ் பண்ண பழகுனீங்கன்னா அதுதான் தவம். நீங்க சும்மா அரை மணி நேரம் உட்கார்ந்துகிட்டு அந்த அரை மணி நேரம் மட்டும் ஃப்ரீக்வன்சி லோ பண்ணிட்டு மத்த நேரத்துல எல்லாம் அதை விட ஹையா வச்சுட்டீங்கன்னு வச்சுங்க. இப்ப 24 மணி நேரத்துல அரை மணி நேரம் மட்டும் லோ ஃப்ரீக்வன்சி கொண்டாந்து மீதி 23.5 மணி நேரமா ஹை ஃப்ரீக்வன்சில வச்சிருந்தா அதுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? மிக்க சிறப்புங்க ஐயா. இப்போ நம்மளுக்கு அந்த நாள் முழுவதும் உணர முடியுதுன்னாக்கா இப்ப நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி லெவல் கீழே இருக்குன்னு அர்த்தம். சோ அதை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போகலாம் இல்லைங்களா ஐயா? கண்டிப்பாமா, கண்டிப்பா. அப்புறம் நான் ஒரு இடத்துல எங்கேயோ பார்த்தேன் ஐயா, படிச்சேன். சோ இப்போ ஒரே இடத்துல இப்போ நம்ம அந்த கவனம் இருக்கிறதால மத்த சக்கரம் எல்லாம் வந்து குன்றி போயிடும். எந்த சக்கரத்துல நம்மளுக்கு மைண்ட் போயிட்டு இருக்கோ அந்த சக்கரம் ரொம்ப விரிவடைஞ்சிரும் அப்படின்னு ஒரு படிச்சேன் ஐயா. அது சரியா தவறான்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு. நம்ம உடம்புக்கு ஒரு பெரிய சிறப்பு என்ன தெரியுமா?
எந்த இடத்துல எது தேவையோ, அதாவது நம்மளோட உடம்புக்குன்னு இல்ல, இந்த ஆன்மாவுக்கே ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, எது தேவையோ அது தேவையான சமயத்துல அது இயக்கிக் கொள்ளும், சரிப்படுத்தி கொள்ளும். நாம அதை அதை சரிப்படுத்த விடாம தடுக்கிறதுனால தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். இப்போ உங்களுக்கு வேற சக்கராசனுடைய ஆக்டிவேஷன் தேவைப்படுதுன்னா இது ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகி அது ஆட்டோமேட்டிக்கா ரைஸ் ஆயிடும். நினைவு தான் இங்க கவனம் செலுத்தணும். நீங்க பாருங்க, உங்களுக்கு தேவைன்னு வந்துச்சுன்னா, உண்மையான தேவை வருகிற போது அந்தந்த சக்ராஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆயிடும். நீங்க கோவப்படணும், ஒரு இடத்துல ஒரு கோபமா பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போதும், உங்களுடைய வயிற்றுல ஒரு உணர்வு வந்துடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? மணிப்புரகம் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கவலை வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே, ஒரு விஷயத்த நீங்க கவலையோட கவனிக்க ஆரம்பிச்சீங்கனாலே உங்களுடைய நெஞ்செல்லாம் பாரமாயிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அநாகதம் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். துக்கம் வந்த உடனே தொண்டையெல்லாம் கவுது, அடைச்சுக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அங்க அந்த சக்கராஸ் ஆக்டிவேட். அப்போ உணர்ச்சியினுடைய உச்சத்துலதான் கீழ்நிலை சக்கராஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். உணர்வினுடைய உச்சத்துல மேல்நிலை சக்கராஸ் ஆக்டிவேட் ஆகும். சரியா? ரொம்ப சிறப்புங்க ஐயா. அதனால நீங்க சொல்லுங்க. பயப்பட வேண்டியதில்ல. எது தேவையோ, எந்த இடத்துல எந்த சக்கராஸ் ஆக்டிவேட் ஆகணுமோ அதை தானாகவே சரிப்படுத்தி கொள்ளக்கூடிய இயல்பு நம்ம உடம்புக்கும் உண்டு, மனசுக்கும் உண்டு. ரொம்ப சிறப்புங்க ஐயா. ஒரே ஒரு கேள்வி, லாஸ்ட் கேள்வி ஐயா. இப்போ காலையில தூங்கி எழுந்துக்கிறப்ப எப்போ என்னுடைய நினைவுக்கு வரணும், அப்போ உடம்புல வந்து ஒரு மாதிரி ஒரு கரண்ட் பாயிற மாதிரி தலையில இருந்து அப்படியே கால் வரைக்கும் அப்படியே ஒரு உணர்வு வருதுங்க ஐயா. அது என்ன ஐயா அது? அது வந்து நம்ம உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்தினுடைய ஒரு ஒரு சர்க்குலேஷன்ஸ் தான். நீங்க நைட்டு படுக்கும்போது என்ன தியானம் பண்ணிட்டு படுக்கிறீங்களா? இல்லைங்க ஐயா, நார்மலா நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு நார்மலி ஏதாவது கேட்கற, இப்போ உங்களை கூட கேட்டுட்டு இருக்கிறப்பயே எனக்கு இந்த ஆக்னாவும் சகசிராராவும் துடிச்சுக்கிட்டு இருக்கு ஐயா. ஸோ அது மாதிரி அது ஆட்டோமேட்டிக்கலி துடிச்சுக்கிட்டே இருக்கு. அது நான் தூங்குறப்பையும் அந்த ஒரு இது வந்துகிட்டு இருக்கு எனக்கு. இப்போ எழுந்துக்கிறப்ப அப்படி என்னுடைய எப்போ நான் கான்சியஸ்க்கு வரேனோ, ஓகே நான் எழுந்துட்டேன், தூக்கம் கலைஞ்சிடுச்சுன்னு வர்றப்ப அப்படி ஒரு உடம்பு மேபி தூங்கிட்டு இருந்ததாலயோ என்னமோ அந்த உடம்புல அப்படியே ஒரு காந்தம் பாயறது. இப்போ நீங்க சொன்னதால எனக்கு புரியுது அது காந்தம்னு. அப்படியா? அப்படியே ஃபுல்லா அப்படி மேல இருந்து கீழே வரைக்கும் பாயறது அப்படி ஃபீல் பண்ண முடியுது. அதான் ஐயா கேட்டேன் நான். அது ஒன்றும் தவறு இல்லையம்மா. அதாவது ஓகே. இப்ப நம்ம தவம் பண்றோம், தவம் பண்ணும்போது எனர்ஜி ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகுது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? தவம் முடிக்கும் போது அது உடல் முழுவதும் பரவட்டும் அப்படின்னு சொல்லும்போது உடல்லையும் உயிர்லையும் அலையலையாக அதை நிரம்பி வழியணும்ல, எல்லா இடங்களுக்கும் போய் சேரணும்ல. அது டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, ஒன்றும் சிரமம் இல்லை, ரொம்ப தவறு. சரி. நான் இது ஒரு வாரம் ஒரு 10-20 நாளாவே எனக்கு இதுக்கு விடை வேணும்னு மகரிஷி ஐயா கிட்ட வேண்டிட்டு இருந்தேன் ஐயா. கரெக்டா இன்னைக்கு பார்த்தேன். நான் உங்களை ரெகுலராகவும் பாக்குறது இல்ல, பார்த்தா உங்களுடைய இது இருந்தது. சரி நம்ம ஐயா கிட்ட மகரிஷி ஐயா கரெக்டா சொல்லியிருக்காங்க, யார்கிட்ட கேட்கணும்னு வந்து கேட்டேன் ஐயா. ரொம்ப சிறப்பு ஐயா. என்னோட டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, குரு வந்து நம்ம எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி தான் அமையுமா? கண்டிப்பாமா. நீங்க என்ன நினைப்போட இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த குரு தான் உங்களுக்கு. நம்ம அதே மாதிரி ஒருத்தரை உற்றுப்பார், அதே மாதிரி பிரதிபலிப்பாங்கன்னு சொன்னீங்க. அதுவாவே நம்ம மாறிடுவோம். சிவனை நினைச்சீங்கன்னா சிவனை மாறிடுவோம்னு சொல்லுங்க. இப்ப அந்த மாதிரி எண்ணங்கள் தானே பிரதிபலிக்கும். எண்ணங்கள் தான். அதாவது அந்த உருவங்களை பேஸா வச்சுக்கிட்டு அவங்க அந்த காலத்துல பண்ணிருக்காங்க. நாம இப்ப வந்து அந்த உருவத்தை விட்டுட்டு நம்மளுடைய உயிரையே மனதுல வச்சு தவம் செய்ய போறோம். அப்போ நம்முடைய உயிராகவே அது கன்வெர்ட் ஆகும்போது அந்த உயிரினுடைய மூலப்பொருளான சுதுவெளியில போய் நின்னுக்கும். எண்ணம் தான் இத்தனை வடிவம் எடுக்கிறது. அதனால எண்ணத்துலதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அதை தூய்மைப்படுத்தி வச்சுக்கிட்டே இருக்க பழகணும். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். இப்ப கூட எனக்கு வந்து உங்களை பார்க்கும் போது எங்க அக்கா பையன் ஜாட தெரியுது. ஆனா வந்து இப்ப நீ பார்க்கும்போது அது ஃபுல்லாவே அப்படியேதான் ஃபேஸ் தெரியுதுங்க. அப்ப நம்ம எண்ணமா பிரதிபலிப்பா அது தெரியல. எண்ணத்தோட பாக்குறதுனால அப்படி தெரியுது. கண்டிப்பா. நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. அடுத்த நண்பராக கிருபா நித்யம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள். நிறைய பேர் அம்மா
சீக்கிரம் கேளுங்க கேளுங்கிறாங்க. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. ஐயா, புலன்கடந்த அறிவுங்கிறத சுத்தவெளின்னு வச்சுக்கலாமா இல்ல தவம்னு வச்சுக்கலாமா? புலன்கடந்த அறிவுனா சுத்தவெளி நிலைதான். சுத்தவெளிதான் ஐயா. இன்னொன்னியா, இப்ப நீங்க தவத்தை பத்தி பேசையில இப்ப இந்த அம்மாவுக்கு, டெல்லி அம்மாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணையில, இப்ப பொதுவா நம்ம வெளியூர் போறோம், ட்ரெயின்ல போறோம், யார் வீட்டுக்காவது போறோம், ஃபங்க்ஷனுக்கு போறோம். எனக்கு இப்ப கிட்டத்தட்ட 2 மாசம் கண் ஆபரேஷன் பண்ணியிருந்தேன். எல்லாம் தவமெல்லாம் பண்ண வேணாம், சாந்தியிலே மூலாதாரத்திலே இருங்க, அப்ப ஏன் மத்த இடத்துக்கு போகணும்? அந்த மூலாதாரத்துக்கு ஏன் அந்த சமயத்துல இவ்வளவு முக்கியம் கொடுக்குறோம்? அதாவது சாந்தியிலே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம உடல்ல ஒரு சின்ன குறைபாடு அந்த இடத்துல ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டிருக்குல்ல. இப்போ ஒரு கண்ணு ஆபரேஷன் பண்ணிருக்கீங்கன்னா அந்த இடத்துல அந்த ஜீவகாந்த செறிவு கம்மியா இருக்கு இல்லையா? அப்போ நம்ம உடம்புக்கு அது தேவையான அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தணும். இப்ப நம்ம பெரும்பாலும் ஒரு இடத்துல எந்த இடத்துல ஒரு சின்ன குறை வந்தாலும் அந்த இடத்தை நோக்கிதான் அதிகமான காந்த சக்தி பாயும். பள்ளத்தை நோக்கி தண்ணி ஓடுறது மாதிரி எந்த இடத்துல ஜீவகாந்த குறைவு இருக்குதோ அந்த இடத்தை நோக்கித்தான் உடம்புல இருக்கிற அத்தனை ஜீவகாந்தமும் பாயும். அப்ப என்ன ஆகும்? மற்ற உறுப்புகள் எல்லாம் கொஞ்சம் வலு இழக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். அதனாலதான் நீங்க கவனிச்சு பாருங்க, ஒரு உடல்நிலை சரியில்லைன்னா அவங்களோட உடல்ல இருக்கிற எல்லா உறுப்புகளுமே செயல்பாடுகளை குறைக்க ஆரம்பிக்கும். இப்படி குறைக்க கூடாதுங்கிறதுக்கு தான் மூலாதாரத்துல தவம் செய்யறது அப்படின்னு வச்சோம். மூலாதாரம்ங்கிறது மெயின் பாயிண்ட் இல்லையா? அங்க இருந்து அது என்ன ஆகும்? உடம்ப ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஆனா ஒண்ணுயா, நான் இல்லைன்னா நெக்ஸ்ட் கேட்டுக்கிறேன். ஆளுக நிறைய இருக்காங்க. இப்ப நான் இந்த அருள் பேராற்றில் அன்பு குரல் புக் எடுத்து படிச்சையா, அதுல என்ன போட்டிருக்கு? மூலாதாரத்திலே மனிதன் மனம் இருக்குமானால் பற்று அதிகமாக உள்ளது அவன் மனநிலையில அப்படின்னு படிச்சேன். அந்த அது ஒரு பெரிய ஒரு சாப்டரே கொடுத்திருக்காங்க ஐயா. அது கொஞ்சம் அதை தாண்டி மனம் துரியம் அப்படி போனாதான் அவங்க கொஞ்சம் வெளியே வராங்கன்னு அர்த்தம் அப்படின்னு மகரிஷி புக்ல தான் போட்டிருக்கு. பார்த்தேன். அதனாலதான் நான் அந்த முதல் வகுப்புலயே அந்த ஒரு 2-3 கேள்விக்கு முன்னாடியே சொன்னேன், கழுத்துக்கு கீழே நீங்க எந்த பாயிண்ட்ல தவம் செய்தாலும் லௌகீக பற்றுகளில் தான் சிக்கி இருப்பீர்கள். கழுத்துக்கு மேல போகக்கூடிய தவங்கள் தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல உங்களை மேல கொண்டு போகும். ஓகே ஓகே ஓகே, புரியுதுயா, புரியுது. நான் நெக்ஸ்ட் படிச்சுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு அடுத்ததோட நான் இன்னும் கொஞ்சம் விரிவா கேட்கிறேன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக அருள்நிதி இந்திராணி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன் ஐயா. உங்களை போன்ற பேராசிரியர்கள் புண்ணியத்துல உயிர் உடம்புல ஒட்டிட்டு ஓடிட்டு இருக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன். தினமும் இந்த 11 மணி எப்ப வரும்னு பாத்துக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு உயிர் கூட இருக்க முடியுது ஐயா. எனக்கு ஒரு பெரிய பெரிய சந்தேகம். ஆரம்ப காலகட்டத்துல நான் சொல்றது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் தவம் பண்ணும்போது அப்படியே அட்டையாட்டம் ஒட்டிக்கும் அந்த சக்கரஸ்ல. மனம் அங்கேயே நின்னுடும். துரியன்னா துரியத்தை விட்டு ரொம்ப நேரம் ஆகும் வெளியே எடுக்கிறதுக்கு. அது மாதிரி எல்லாம் இருந்தேன். இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, வயசு 83 ஆகுது. அந்த மையத்துல நிக்க மாட்டேங்குதுங்க ஐயா. உடனே கொஞ்ச நேரம் வலுக்கட்டாயமா நிக்க வச்சு அலைச்சூழலை குறைச்சு நான் ட்ரை பண்ணி நிக்க வைக்கிறேன். கொஞ்ச நேரம் அப்படியே உடனே டைவர்ட் ஆகி எங்கேயோ அன்னைக்கு நடந்த விஷயமோ இல்ல சம்பந்தம் இல்லாத விஷயத்துக்கோ போயிடுது. திரும்ப அதை கொண்டாந்து ஞாபகப்படுத்தி திரும்ப வைக்கிறேன். இல்ல அது பின்னாலே நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு தவம் பண்றதே தெரியாது. எதுவுமே இல்லாம நான் பாட்டுக்கு உட்கார்ந்து முடிச்சிடுறேன். பட் தவத்துல இருந்துட்டேன்னா அங்க அரிக்கிற மாதிரி இருக்கும், கொசு கடிக்கிற மாதிரி இருக்கும், கால் வலிக்கிற மாதிரி தவம் இருக்கும்போது அந்த மாதிரி பிரச்சனை வருது. தவம் இல்லாம இந்த எண்ணத்தின் பின்னால நான் போனேன்னா இந்த பிரச்சனை எல்லாம் இல்ல. அது எதனாலங்க ஐயா? அது ஒரு கேள்விங்க ஐயா. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. அது நம்மளுடைய இப்ப வயதாகும் போது ஜீவகாந்தத்துடைய இழப்புகளும் அதிகம். அதை தக்க வச்சுக்கிற அளவுக்கு உடல் ரீதியான உடல்லையும் வலு இல்லாமல் இருக்கும். நம்ம நிறைய செஞ்சாலும் கூட அந்த ஜீவகாந்தத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான ஆற்றல் நம்ம உடம்புல இருக்கணும் இல்ல. அது குறையும் போது இந்த சிரமங்கள் இருக்கதான் செய்யும். அதுக்கு இப்ப நீங்க சொல்றதுதான் கரெக்ட். இப்போ அது உங்களுக்கு என்ன தேவையோ அதன்படி உங்களுடைய எண்ணங்கள் இழுத்துக்கொண்டே போகுதுன்னு சொல்றீங்கல்ல.
இப்ப வேற ஆமாங்க ஏதாவது ஒரு சிந்தனையில போகுது அப்படின்னா போகுது. நமக்கு அதுதான் அதன் மேலதான் அதிகமான நினைவுகள் இருக்கும். இப்ப அங்க போகும்போது அது நம்ம தன்னை மறந்து போறோம்ல, ஆமா மறந்து அதுவே போகுது. அதுவே ஒரு தவம் தான். ஆனா நீங்க அங்க தூங்கல, விழிப்பு நிலையில தான் இருக்கிறீங்க. விழிப்பு ஆனா நிலையில தான் இருக்கேன். ஆனா அதுல உங்க மனசு வந்து பாத்தீங்கன்னா லயித்து போகுது. அந்த பிரச்சனையின் மீது மனம் லயித்து போகுது, அவ்வளவுதான். அது சரியா அது சரியில்லை இல்லைங்கய்யா. அது சரி இல்லதான். அதுக்கு நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணணும். அது அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல எந்த சக்கராஸ் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு பார்த்து அந்த சக்கராஸ் மேலே நீங்க கொஞ்ச நேரம் தவம் செய்யலாம். இல்லைன்னா மேல்நிலையில தவம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஓ மேல்நிலை தவம். சரிங்க ஐயா. இன்னொன்னு, இந்த நாடி சுத்தி பண்றோம் பாத்தீங்களா, அப்போ மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுறோம். அப்போ அந்த 1:2ங்கிற விகிதத்துல இழுத்து விட சொல்றாங்க. நமக்கு தேவை வந்து ஆக்சிஜன் தான். உள்ள இழுக்கும் போது ஆக்சிஜன், வெளியே விடும்போது கார்பன் டை ஆக்சைடு. அதை ஏன் நிறுத்தி நிதானமா விடணும்? அத ஃபுல்லா கம்ப்ளீட்டா வெளியில விடுறது விட்டுறலாம். வந்து நீங்க நேரம் எடுத்து விடும்போது உள்ள இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு தான் நம்ம அதிகமா வெளியில போகுது. ஆமா, அந்த ஹீட் வந்து உடம்புக்குள்ள இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை அதிகமான நேரத்துல நம்ம வெளியில தள்ளுறோம். அந்த ஸ்லோ மூச்சு, அதாவது உங்களுக்கு மூச்சு நார்மலாவே இழுக்கிறத விட வெளியில விடுறத அதிக நேரம் கொடுக்கும்போது அந்த லென்த், பிரீத்திங் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டெக்னிக் சொல்றாங்க. சாமி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் மூச்சு தான் சொல்றாரு. சாமி சொல்லும்போது பெரும்பாலும் அது நார்மல் நார்மல் தான். பிரீத். அப்படி அப்படி வந்து கூடுதலான நேரம் எடுத்து விட வேண்டாம். அது சாமி எந்த இடத்துலயுமே நாடி சுத்தியை பத்தி சொல்லலையே. நாம தானே நாடி சுத்தி வந்து சிஸ்டத்துக்காக கொஞ்சம் மாத்திக்கிட்டோம். உங்களுக்கு தெரியும் இல்லையாமா, நம்ம இப்போ நம்ம இந்த டிப்ளமா டிகிரி வரும்போது தானே நம்ம வந்து கொஞ்சம் நாடி சுத்தி தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. இன்னும் நாடி சுத்தி தமிழ் சுத்தி கொண்டு வந்தோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து தவம் எடுத்துக்கிறதுக்கே வந்து நீங்க பயிற்சி எடுத்து ரெகுலர் கிளாஸ்க்கு வந்து ஒரு 6 மாசம் ஆகும். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 மாசமா தான் ஆனாதான் தவமே கொடுப்பாங்க, தீட்சை கொடுப்பாங்க. இன்னைக்கு நம்ம 15 நாள்லயே அத்தனையும் முடிக்கிறோம். அப்போ இது கொஞ்சம் அடிஷனல் பயிற்சி தேவைங்கிற போதுதான் இங்க இந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாம் கொடுக்க வேண்டிய இருந்துச்சு. நல்லதுங்க ஐயா. அது பெரிய விஷயம் தேவையும் ஜீவகாந்த குறைச்சல்னாலதான் எனக்கு மையத்துல ஸ்ட்ராங்கா நிக்க மாட்டேங்குதுங்கிறீங்க. ஆமா, அதாவது ஜீவகாந்த குறைச்சல் அப்படின்னாக்க இந்த ஜீவகாந்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய உயிர் சக்தி குறையுது. அது ஏன் குறையுதுன்னா அதை தக்க வச்சுக்கிறது எதுன்னா ஜீவித்து குழம்புதான். அந்த ஜீவித்து குழம்புடைய உற்பத்தி வந்து நமக்கு ஒரு 75 வயதுக்கு மேல குறையுது இல்லையா. அந்த உற்பத்தி குறையும் போது அந்த உயிர் சக்தியை பிடிச்சு வச்சுக்கக்கூடிய ஆற்றல் குறைஞ்சு போகுது. அது இயல்புதான். ஒன்னும் ஒரி பண்ண வேண்டியதில்லை. நாம போதுமான அளவுக்கு நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. அளவு முறை 5 அளவு முறையும் வச்சுட்டோம். ஆமாங்க. நன்றி நன்றி ஐயா, நல்ல விளக்கம், ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளம். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த வாழ்க வளம். வாழ்க வளமுடன். தேவி ராணி பழனி, வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா நன்றி அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா, இந்த சுடுமுனை நாடிங்கிறது மூலாதாரத்துல இருந்து துரியம் வரைக்கும் ஒரு நேர் கோடு மாதிரி நம்மளுடைய முதுகெலும்பு தொடர்ல அமைஞ்சிருக்கு அப்படின்றது சொல்றோங்க ஐயா. அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய சக்கராசும் வந்து அதுலயே பொருந்தி இருக்கும்னா அதனுடைய இருப்பிடம் வந்து அந்த சுழுமுனை நாடியிலேயே இருக்குமா, இல்லாட்டி சுழுமுனை நாடியில இருந்து அது தள்ளி அமைந்திருக்கிறதுக்கோ இல்லாட்டி தள்ளி போய் வந்து இந்த மாதிரி இருந்துட்டு இருக்குமாங்க ஐயா? சக்கராசுங்கிறது வந்து ஒரு விதமான காந்த இருப்பு கொண்ட நிலை, அவ்வளவுதானே. காந்தம் வந்து தேக்கமற்று இருக்கக்கூடிய இடங்கள் தான் சக்கராஸ். அது வந்து அதனுடைய இருப்புங்கிறது ஒரு 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 இதுதான் லிமிடேஷன், இந்த இடத்துலதான் இந்த பாயிண்ட்ல தான் இருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்ப நம்ம வந்து மணிப்பூரகம்னு சொல்றோம். மணிப்பூரகத்துக்கும் சொல்லக்கூடிய அந்த கிளாண்டுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. கணையம் ஒரு இடத்துல இருக்குது, மணிப்பூரகம் ஒரு இடத்துல இருக்குது. ஆமாங்கய்யா. அது எப்படி லிங்க் பண்ணிக்குது அப்படின்னா அந்த காந்தத்தால அது லிங்க் பண்ணிக்குது, அவ்வளவுதான். அது மாதிரி
இது உடலுடைய மையத்தை ஒட்டித்தான் இருக்கும். அந்த மையத்தை ஒட்டி அது பேக் சைட்ல போகும்போது சுழுமுனை நாடியும், இந்த ஃப்ரண்ட் சைட்ல 2 சைட்லயும் கவிட்டு போகும்போது அதை வடகலை பின்கலைன்னு சொல்லிக்கிறோம். இப்ப நுண்ணுடல்லையும் பருவுடல்லையும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் ஒரு காந்த அலை மூலமா தான் இருக்கும். அதை அப்சல்யூட் பிளேஸ் நம்ம பார்க்க முடியாதுன்னு கண்டிப்பா சொல்றீங்க. சொல்ல முடியாதுமா. சரிங்க. அப்ப நம்ம இப்ப தொப்புள்ள தான் நம்ம நிலைநிறுத்தி மணிப்பூரகம் பண்றோம். ஆனா அது கணையத்தையும் ஆக்டிவேட் பண்ணி அதை சமநிலைப்படுத்தும் அதனுடைய இயக்கத்துல அப்படின்றதாங்க சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா. ஆனா உணர்றது தொப்புள்ளதான், செயல்படுறது கணையத்துல செயல்படுது. ஆமா ஆமாமா. அது அந்த சக்ராஸ் இப்ப ஒண்ணும் இல்ல, டிரான்ஸ்ஃபார்மர். இப்ப நம்ம வீட்டுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு இடத்துல இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய அழுத்தத்தை பொறுத்து நம்ம வீட்டுல கரண்ட் நல்லா இல்லையோ. அப்போ நம்ம வீட்டுல இருக்கிற கரண்ட்டை கண்ட்ரோல் பண்றது அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான். அப்ப டிரான்ஸ்ஃபார்மருடைய இருப்பிடம் ஒரு இடத்துல, நம்ம வீடு ஒரு இடத்துல இருக்குல்ல, அது மாதிரி. சரிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக பாலலட்சுமி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா, எனக்கு டவுட்னா, இந்த நம்ம தீப பயிற்சி கண்ணாடி பயிற்சி எல்லாம் செய்யறோம். தீப பயிற்சி செய்யாம கண்ணாடி பயிற்சி மட்டும் செஞ்சா போதுமா? ஏன்னா முகவசியம் ஜெகவசியம் அது ரெண்டுமே கண்ணாடி பயிற்சியிலேயே வந்துருதுங்கிறாங்க. அது மாதிரி இருக்கிறப்ப நம்ம கண்ணாடி பயிற்சி மட்டும் செஞ்சா போதுமா, இல்ல தீப பயிற்சியும் சேர்ந்து செய்யறப்பதான் ரெண்டும் கிடைக்குமா, இல்ல வேற என்னென்ன பெனிஃபிட்ஸ் இன்னும் அப்படிங்கறது எனக்கு சொல்லுங்க ஐயா. வாழ்க. நீங்க என்ன நிலையில இருக்கீங்கம்மா பயிற்சியில? பேராசிரியர் தாங்க ஐயா. அப்ப ஓகே மேடம். வாழ்க வளமுடன். அதாவது நம்ம தீப பயிற்சி கண்ணாடி பயிற்சின்னு சொல்லும் போது, தீப பயிற்சி இனிஷியல் ஸ்டேஜ் தான். அது கண்ணை ஒரு நல்லா கூர்ந்து கவனிக்க, சிமிட்டாம பாக்குறதுக்கு ஒரு பயிற்சி. வாழ்க வளமுடன்மா. கேக்குதாமா? கேக்குதுங்க ஐயா. கொஞ்சம் நடுவுல வாய்ஸ் ஏதோ எல்லாம் வருது. தீப பயிற்சியில கண்களை சிமிட்டாம பாக்குறதுக்கான பயிற்சி தான் அந்த இடத்துல எடுத்துக்கிறோம். ரெண்டுலயும் ஒரே நன்மைதான். ஜீவகாந்தம் பெருகுது. ஜீவகாந்தம் பெருகுனா உடல் சக்தி மனோசக்தி அதிகமாகும். அதனால உடல் உறுப்புகளும் மூளை செல்களும் புத்துணர்ச்சி ஆகும். அதனால உடல்ல எந்த இடத்துலயும் ஜீவகாந்த குறைபாடு இல்லாம பாத்துக்க முடியும். நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதனால இதுல ஒண்ணு அதுல முகவசியம், இதுல ஜெகவசியம்னு சொல்றாங்கல்ல, ஒண்ணும் இல்ல, ரெண்டுலயுமே ரெண்டும் கிடைக்கும். ஜீவகாந்தம் பெருகுனா போதும். அது கண்ணாடி பயிற்சியில செலவு குறைச்சல், தீப பயிற்சியில செலவு அதிகம். இவ்வளவுதான் வித்தியாசம். அப்படிங்களா? அதனால கண்ணாடி பயிற்சி செய்வது போதும் ஆசிரியர்களாக இருக்கிற போது. இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு தீப பயிற்சி செஞ்சுட்டு நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்ணாடி பயிற்சி செய்துக்கலாம். அதுக்குதான் கொஞ்சம் முதல்ல 1 மாசம் தீப பயிற்சி, அதுக்கப்புறம் தீப பயிற்சியும் கண்ணாடி பயிற்சியும் மாத்தி மாத்தி செய்யணும். அதுக்கப்புறம் கண்ணாடி பயிற்சி மட்டும் வைத்து விட்டாலே போதும். இப்ப ஆனா கண்ணாடி பயிற்சியில நல்லா உற்று பாக்குறது நம்ம 2 நிமிஷம், கண்ணை பொறுத்தவரைக்கும் 3 நிமிஷமும் இருக்கிறப்ப அந்த 2 நிமிஷத்துக்கு கண்ணை சிமிட்டாம பார்க்கவே முடிய மாட்டேங்குதுங்க ஐயா. அது ஆன் பிராக்டிஸ் தான் கொண்டு வரணுமா எப்படிங்க? அந்த பிராக்டிஸ் கொண்டு வரதுக்கு தான் தீபத்தை வச்சு செய்ய சொல்றோம். தீபத்துல சீக்கிரமா கண்ணு சிமிட்டிட்டே இருப்பீங்க. தீபத்தை பார்க்கும்போது அங்க சிமிட்டாம பார்க்க பழகிட்டீங்கன்னா இங்க சிமிட்டாம பார்க்க முடியும் உங்க உருவத்தை. அப்படிங்களா? சரிங்க ஐயா. நம்மளுடைய அந்த ஹாஸ்டல் பாடியை கவனிக்க முடியுங்கிறதுக்காக சொல்லி கொடுங்க. சரிங்க ஐயா. விளக்கத்துக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகளம்மா. டெத்தன்பராக 1+ NORD பேர் சொல்லி பேசலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சொல்லுங்க ஐயா. எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. இப்போ நீங்க சொன்னீங்க கழுத்து கீழே இருக்கிறதெல்லாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அந்த மூலாதாரத்தை கவனிக்கும் போது ஆரம்ப ஸ்டேஜ்ல ஒரு சில்னஸ் இருந்ததுங்க ஐயா. இப்போ கொஞ்சம் சில மாசங்களுக்கு முன்னாடில இருந்து ஒரு கருப்பா உள்ள போன மாதிரி, ஒரு ரவுண்டா கருப்பா உள்ள போன மாதிரி இருந்தது. ஆனா அதை கவனிக்க கவனிக்க ரொம்ப ஆனந்தமா இருக்குங்க ஐயா. ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அத இப்போ எப்போ உட்கார்ந்தாலுமே சாந்தியிலேயே இருக்கணும்ன்ற ஒரு ஆசைதான் வருது. எப்படி பேரியக்க மண்டலத்துல அந்த கோள்கள் எல்லாம் சுத்துற மாதிரி நமக்கு நினைக்க நினைக்க ஒரு சந்தோஷம் வருதோ, அதே உணர்வு இங்கேயும் வருதுங்க ஐயா. கண்டிப்பா வரும்.
அந்த ஆனா இடத்துக்கு அது அப்ப ஒரு அது சிறப்பும் உண்டு. சரிங்களா? இருங்க, அதனுடைய சிறப்பும் சொல்லிடுறேன் நான். இப்போ உடலுடைய மைய புள்ளி தான் மூலாதாரம் ஆமாங்க ஐயா. இல்லையா? அப்போ ஆமாங்க ஒடுங்கி ஐயா. ஒடுங்கி ஒடுங்கி ஒரு புள்ளிக்கு போயிட்டீங்கன்னா அந்த புள்ளிக்கு மேல போக முடியாத போது அது ஆட்டோமேட்டிக்கா விரிஞ்சு அது எவ்வளவு வேகமா உள்ள போச்சோ அதே வேகத்துல வெளியில போயிடும். இப்போ ஒரு பந்தை எடுத்து அடிக்கிறீங்கன்னா அந்த பந்து அந்த செவுத்துல போய் மோதி அதை விட வேகமா நம்மளை நோக்கி எதிர்க்க வருது இல்ல, அதுக்கு மேல ஆமாங்க போக ஐயா. முடியலன்னா ம் அது ஆமாங்க மாதிரி ஐயா. அந்த மையம் வரைக்கும் போனது அதுக்கு மேல போக முடியாத போது அந்த ஒரு புள்ளிக்கு ரீச் ஆன பிறகு அதுக்கு மேல ரீச் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்கா விரிஞ்சிடும். அப்படி விரியும் போது அது சுத்த வழியோட இணைஞ்சிடும். நீங்க அந்த சமயத்துல நீங்க கவனிச்சு பாருங்க, நீங்க துரியாதீத தவம் செய்தால் என்ன ஃபீல் ஆகுமோ அந்த ஃபீல் வரும். ஆமாங்க ஐயா, நிறைய டைம் அப்ப சாந்தியில நீங்க தான் மூலாதார உட்கார்ந்துருக்கேன். அந்த நேரத்துல நீங்க மூலாதார தவத்துல இல்ல, சுத்த வழி ஆமாங்க தவத்துல ஐயா, நான் நிறைய நேரங்கள்ல திரும்ப வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப துரியாதீதம் போயிட்டு இறங்குற மாதிரியே இறங்கி வந்துருவேங்க ஐயா. அதுதான். அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க துரியாதீத நிலையில போயிட்டீங்கன்னு அர்த்தம். சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. இன்னும் ஒரு சந்தேகங்க ஐயா. இடுப்பு வலி ரொம்ப வருஷங்களா இருக்குங்க ஐயா, கீழே விழுந்ததால ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்கு. இப்போ 2 வருஷமா எல்லா மாத்திரையும் நிறுத்திட்டு உடற்பயிற்சியில இருந்து எல்லாமே மனசு அங்க வச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். அது ஓரளவு குறையுதுங்க ஐயா. எவ்வளவு நேரம், ஒரு 3/4 மணி நேரம் அசையாம இருந்தா கூட வலிக்க மாட்டேங்குது. ஆனா எந்திரிச்சு நடக்கும் போதோ ஒரு வேலையை செய்யும் போதோ திரும்ப அங்க வந்து வலிக்க ஆரம்பிக்குது. ஆனா அந்த சுழுமுனை நாடி போறதெல்லாம் ஒரு எறும்பு ஊறுற மாதிரி மூலாதாரத்துல இருந்து துரியம் வரையும் அந்த ஒரு உணர்வு நல்லா தெரியுதுங்க ஐயா. ஆனா இந்த வலி குறையாததுக்கு என்ன காரணங்க ஐயா? அது பிசிக்கல் பிரச்சனை தான்மா. நம்ம உடல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். அது கொஞ்சம் மருந்து மாத்திரையிலும் சேர்த்து எடுத்துக்குங்க. அது கூடவே நீங்க இந்த பயிற்சியும் செய்துக்குங்க. இப்ப நீங்க தியானம் பண்றதோ இல்ல அந்த இடத்துலயே மனசை கவனிக்கிறதோ இல்ல ரிலாக்ஸேஷன் பொசிஷன் போயிட்டு ரிலாக்ஸேஷன்ல எந்த இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல அதிக நேரம் மனசு நிறுத்தி, அதாவது கடைசி ஓய்வு நிலைக்கு வந்து நம்ம தூங்குறோம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வருது பாருங்க, அந்த நேரத்துல விழிப்பு நிலையோட அந்த லொகேஷன்ல நீங்க கவனம் செலுத்துனீங்கன்னா அங்க ஜீவகாந்தம் அதிகமா குவியும். அப்ப அங்க இருக்கக்கூடிய குறைபாடு ஆட்டோமேட்டிக்கா நீங்கும். அது நம்மளுடைய முயற்சி. இது செல்ஃப் ஹீலிங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. மிக்க சிறப்பான விளக்கங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. அடுத்த அன்பராக லக்ஷ்மணன் காந்திமதி. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்கம்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா கேள்வி நிகழ்ச்சியில் தான் கலந்துக்கிட்டேன் ஐயா. இப்போ இன்கொரனல் ஹெர்னியா இப்போ லைட்டாக இருக்கிறது, பெரிபெரல் நியூரோபதி நரம்பு சம்மந்தப்பட்ட இதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி எக்ஸசைஸ் செய்யலாங்க ஐயா? எந்த எக்ஸசைஸ் தவிர்க்கணும்? இது கொஞ்சம் அது மாதிரி சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது 3த்துக்கும் என்ன மாதிரி எக்ஸசைஸ் நம்ம ஐயாவோட எக்ஸசைஸ் எல்லாமே ஃபுல்லாக பண்ணலாமா? ஏதாவது தவிர்க்கிறது ஏதாவது பண்ணணுங்க ஐயா? தவிர்க்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையா, எல்லா எக்ஸசைஸும் நீங்க பண்ணலாம் இந்த இதுல. அதுல நீங்க மகராசனம் ஒரு 2 நேரமும் சேர்த்து செய்து பழகுங்க. அப்போ இந்த நர்வஸ் பிரச்சனையும் போகும், சுகரும் நார்மல் நிலைக்கு கொண்டு வரும். அது இன்கொரனல் ஹெர்னியாயா? ஹெர்னியாக்கு பொறுத்த அளவுல நீங்க கண்டிப்பா வந்து கபாலபதி பயிற்சி கொஞ்சம் தவிர்க்கலாம், இல்ல கொஞ்சம் சவுண்ட குறைச்சு செய்யலாம். சரியா? அதுல மூலபந்தம் நீங்க அதிக நேரம் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, காய்கல்பம் எடுத்துட்டு இருக்கிறீங்களா? எடுத்திருக்கேங்க ஐயா, எடுத்திருக்கேங்க ஐயா. அப்போ வாய்ப்பு இருக்கிற போதெல்லாம் அதிக நேரம் நீங்க மூலபந்தம் பண்ணி பழகுங்க. சரி சரிங்க ஐயா. அது வந்து உங்களுக்கு சீக்கிரமா அந்த பிரச்சனையும் சொல்யூஷன்ஸ் கொடுக்கும். மகராசனம் 1 2 நம்ம வந்து 2 வேளையும் செய்யலாம். நம்ம செய்யலாம், 2 வேளையும் செய்யுங்க. மூலபந்தம் அதிக நேரம் எடுத்து பழகுங்க. உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு நேரம் ஃப்ரீயா இருக்கிற சமயத்துல எல்லாம் எங்க ஒரு ஆபீஸ்ல உட்காந்துருக்கோம், ஏதாவது ஃப்ரீயா பஸ்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா மூலபந்தத்துல அதிகமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பழகலாம். இல்லைன்னா சாதாரணமா சுகாசனத்துல உட்கார்ந்து கொண்டு மூலபந்தம் செய்து பழகணும். சரிங்க ஐயா. ஐயா சீக்கிரமா செய்யலாம். வயிறு கொஞ்சம் காலியா இருந்தா நல்லது. ஐயா இப்ப வந்து விளக்கு தவம் பண்ணிட்டு கண்ணாடி தவம் அப்படி தொடர்ச்சியா அப்படி பண்ணலாங்க ஐயா? விளக்கு தவம் பண்ணிட்டு அப்புறம் ரெண்டும் ஒரே நன்மை தான் கொடுக்கும். அதனால ஏதோ ஒண்ணு ஒரு நாளைக்கு செஞ்சாலே போதும். சரி சரிங்க ஐயா. மற்ற நேரங்கள்ல வந்து நம்ம சாதாரணமா ஒரு
என்ன சொல்றது, தவங்கள் வந்து 9 மையம் தவம் பண்ணிட்டோம்னா வேற தவங்களும் மற்ற டே டைம்லயும் அப்படி பண்ணிக்கலாமாங்க ஐயா? இல்ல அது செய்யலாம், ஏதாவது அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்க செய்யலாம். சரிங்க. தவம் பண்ண பிறகுங்கய்யா, அதாவது சிறு வயதில் நம்ம பண்ண தவறுகளோ ஏதோ ஒரு நிகழ்ச்சிகள்லாம் ஆட்டோமேட்டிக்கா தவம் பண்ணி முடிச்ச உடனே அந்த எண்ணங்கள் வந்து சாதாரணமா வருதுங்க ஐயா. அப்படி பண்ணிட்டோமே, இப்படி பண்ணிருக்கோமே, இப்படி இது பண்ணி அப்படி அதெல்லாம் இப்ப பண்ணதானுங்க. அப்ப அதை எப்படி நம்ம வந்து ஒரு இருக்கதான் செய்யும். அந்த எண்ணங்கள் எல்லாம் வந்து இப்ப நம்ம பண்ணியாச்சு, நம்மகிட்ட ஒரு பதிவு சேர்ந்து வச்சு, இப்ப அதுக்கு என்ன ரெமெடி பண்ண முடியும், அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படிங்கறத நீங்க தான் யோசிக்கணும். அந்த இடத்துல வந்து நம்ம என்ன மாதிரி செய்தா அதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கறதையும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். நீங்க செஞ்சு முடிச்ச பிறகு சங்கல்பமா கூட இதை எடுத்துக்கிட்டு நீங்க செய்யலாம். அதுல ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு பிடிச்ச விஷயமா பழகிட்டோம் அப்படின்னா அது தவறுன்னு தெரியறப்ப மனசுக்கும் இதுக்குமே போராட்டங்கள் இருக்குங்களே, அதை வந்து எப்படிங்க தவிர்க்கிறது? கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அதை ஒரு விஷயத்த மனசு பிடிச்சு போய் செஞ்சுட்டீங்கன்னா அதுல இருந்து விடுபடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், அது தவமாக இருந்தாலும் கூட. சரியா? எதா இருந்தாலும் சரி, அது உங்க மனசுக்கு அது பிடிச்சது அப்படின்னு நினைச்சிருச்சுன்னா அது விடாம தொடர்ந்து அதை பிடிச்சுக்கத்தான் பார்க்கும். அப்போ இந்த இடத்துல ஆழமான சங்கல்பம் செய்யணும், அல்லது அந்த மாதிரியான தவறுகள் செய்யக்கூடிய சூழல்ல இருந்து நீங்க உங்களை தவிர்த்து கொள்ள முயற்சி செய்யலாம். இது 2 தான். ஆழமான சங்கல்பம், அந்த மாதிரி தவறு செய்யக்கூடிய சூழல் வருகிற போது அந்த இடத்துல இருந்து எப்படி உங்களை டைவர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது நீங்களே தான் முயற்சி செஞ்சு சரி பண்ணிக்கணும். சரிங்க ஐயா. அப்புறம் இன்னொன்னுங்க ஐயா, பிரபஞ்சத்துக்கு போறப்ப நம்ம வந்து சூரியனுக்கு அப்புறம் இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே அப்படியே நினைச்சு எல்லா கோள்களையும் அப்படியே இதுல கொண்டு வந்து அப்படி நம்ம அதுலயே இருக்கிறது அப்படி நினைக்கிறது பெஸ்ட்டுங்களா ஐயா? இல்லை நம்ம வந்து எல்லா இதையும் ஒவ்வொரு கோள்களை கொண்டு போய் அதுல கலர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் மைண்டை வச்சு அதுக்கப்புறம் அப்படியே நிதானமா அப்படியே கொண்டு போய் பண்றது பெஸ்ட்டுங்களா? எதுங்க ஐயா நல்லது? கற்பனை வேண்டாம், உண்மையா நம்ம போனா அந்த இடம் எப்படி இருக்குமோ அப்படி யோசிச்சு பாருங்களேன். கற்பனையா வந்து இது இந்த கலர்ல இருக்கும், இது அப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அப்படியே கற்பனை பண்ணிட்டே இருந்தோம்னா கற்பனை தான் மிஞ்சும். அப்போ நாம நேச்சுரலா அந்த இடத்துக்கு போனா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும். இது கொஞ்சம் விசுவலைஸ் பண்றது கஷ்டங்கிறதுனாலதான் உங்களுக்கு இந்த கலரு, டிஸ்டன்ஸ், அது இதுன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? அந்த இதை கொஞ்சம் ஆரம்பத்துல நீங்க கலர்ஸ் நினைக்கலாம், டிஸ்டன்ஸ் நினைக்கலாம், அந்த வேகத்துல போறத நினைக்கலாம். ஆனா போக போக நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விரிவுபடுத்திட்டே போகும்போது அதையெல்லாம் மறக்க பார்க்கணும். அங்க நேச்சுரலா நீங்க அந்த இடத்துக்கு போனா எப்படி இருக்குமோ அந்த ஃபீலை நீங்க கொண்டு வர முயற்சி பண்ணணும். அதே மாதிரி முத்திரைகள் சக்ராஸ் இருக்கிறப்போ ஒவ்வொரு சக்ராஸுக்கும் முத்திரைகள் வைக்கலாமாயா வேணாமாயா? வைக்கலாம். ஆனா நம்ம பயிற்சியில வந்து சாமி முத்ராஸ் பத்தி ஒன்னும் சொல்லல. அதனால நீங்க சாதாரணமா கைகளை கோர்த்து வச்சுட்டே தவம் செய்யலாம். மணிப்பூரகத்துல மட்டும் முத்ராஸ் எப்படிங்க ஐயா பண்ணணும்? மணிப்பூரக முத்ராஸ் வந்து இந்த நெருப்புக்குரிய மையம் தானே, அக்னி முத்ரா. ஆமாங்கய்யா. அக்னி முத்ரா நீங்க அதெல்லாம் சாமி எல்லாம் லேஸ்பட்டவர் இல்லைங்க. எல்லா முத்ராசையும் எந்தெந்த இடத்துல கொண்டு வரணுமோ எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார். அக்னி முத்ராங்கிறது இதுதான். இது நீங்க உடற்பயிற்சியில செய்றீங்கல்ல? ஆமாங்க. அப்புறம் என்ன? சரிங்க, ஓகேங்க. அது எப்படி பண்ணலாமான்றதுக்காக கேட்க வந்தேன். அதனால அந்த இடத்துல தேவையில்லை. நம்ம தியானம் செய்யும் போது முத்ராஸ் வச்சுட்டு இருந்தீங்கன்னா முத்ராஸ் மேலதான் உங்களுடைய நினைவு இருக்குமே ஒழிய அந்த லொகேஷன் பர்டிகுலர் லொகேஷன்ஸ்ல இருக்காது. சரிங்க. அதனால முத்ராஸ் அந்த இடத்துக்கு தேவையில்லை. நீங்க சாதாரணமா உங்களுக்கு எல்லா நிலைகளையும் முத்ராஸ் தனியா பயிற்சிகளாகவே கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் செய்துக்கலாம். உடற்பயிற்சியிலே சாமி எல்லா முத்ராஸும் கொண்டு வந்துட்டாங்க. அதுலயும் இந்த சமான முத்ரா இருக்குல்ல, இந்த முத்ரா போதும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கும். இதுவும் உடற்பயிற்சியிலே சாமி கொடுத்துட்டாங்க. சரிங்க. அதே மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிறது டெய்லி பண்றது நல்லதுதானுங்க? செய்யலாம். சரிங்க, செய்யுங்க. சிறப்பு. வாழ்க வளமுடன். நன்றிங்க. அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளித்திருக்கின்றார்கள். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக காஞ்சனாமா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் காயத்ரி அம்மா. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிடம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. நான் சிவகுமாரோடைய அம்மா பேசுறேன். சொல்லுங்கம்மா. கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? கண்டுபிடிச்சேம்மா, சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. எப்படிங்க ஐயா இருக்கிறீங்க? நல்லா இருக்கேம்மா.
சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? ஒரே சின்ன டவுட்டுங்க ஐயா. அதாவது கண் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேங்க ஐயா. அது வந்து இப்போ வந்து 1.5 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. 50 days ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஒரு 1 monthல இருந்தே எக்ஸசைஸ் எல்லாம் தொடங்கி செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். ஒரு சிலது மட்டும் செய்யல. அந்த மகராசனம் பார்ட் 2 செய்யலாமா செய்யக்கூடாதா? இன்னொன்னு வந்து நம்ம ஜீவகாந்த பயிற்சி, அதாவது கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி செய்யலாமா? இன்னும் நான் செய்ய தொடங்கல. 1 மாசம் ஆச்சு. 1.5 மாசம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் 1 மாசம் கூட போட்டுமா, அப்புறமா கண்ணாடி பயிற்சி தீப பயிற்சி ஆரம்பிச்சுக்கலாம். ரொம்ப கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணாம பாத்துக்கணும்ல, அதுல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகும். அதனால அது வேண்டியதில்லை. நீங்க மகராசனம் செய்யறதுல ஒன்றும் எனக்கு தெரிஞ்ச சிரமங்கள் இருக்காது. 2வது நிலையெல்லாம் செய்யலாம். அது பார்ட் 1 நிமிர்ந்து படுக்கிறது செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். கபாலபதி செய்யலாம். செய்யலாமா? ஓகே ஓகே ஓகே. கபாலபதி செய்யலாம். கண் பயிற்சி கொஞ்சம் மெதுவா செய்துப்படா. ஓகே ஓகே. அத கவுந்து படுத்து செய்யுது பார்ட் 2 அது வந்து செய்யலாமா? செய்யலாம். எனக்கு தெரிஞ்சு செய்யலாம். ஒன்றும் அதுக்கும் ஒன்றும் சிரமம் இல்லை, செய்யலாம். அப்படிங்களா? சரி சரி சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சந்தோஷம். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த வாழ்க வளமுடன். இந்திராணி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா, மீண்டும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஐயா வாழ்க. சொல்லுங்கம்மா. வாழ்க வளம். கண்ணாடி தவம் செஞ்சிட்டு இருந்தேன் ஐயா, விளக்கு தவம், கண்ணாடி தவம். இப்போ தேவையில்லை, உங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, நீங்க யாருக்கும் தீட்சை கொடுக்க போறீங்களா வேண்டான்னு சில பேராசிரியர்கள் சொன்னாங்க. அதோட என்னால ரொம்ப நேரம் உட்கார்ந்துக்க முடியல, கீழே உட்கார்ந்து செய்யறது முடியல. அதனால அதை நிறுத்திட்டேன். எக்ஸசைஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்ட்ரெயின் பண்ணி செய்யாதீங்கன்னாங்க, கஷ்டமா இருக்குல்ல, செய்யாதீங்கன்னாங்க. நான் இப்போ மசாஜ் 14 point அக்குப்ரெஷர் ரிலாக்ஸேஷன் அது மட்டும் செய்யறேன். நைட்ல சாந்தி தவம் பண்றேன் ஐயா. தவம் எல்லாம் பண்ணிடுறேன். பயிற்சி எக்ஸசைஸ் பண்றது இல்ல ஐயா. பரவாயில்லையா? முடிஞ்சதை செய்யுங்கம்மா, முடிஞ்சதை செய்யலாம். கைப்பயிற்சி கால் பயிற்சியில உங்களுக்கு முடிஞ்சதை நீங்க செய்யலாம். ரொம்ப ஸ்ட்ரெயின் இல்லாம, அது நம்ம அவ்வளவு வேகமா செய்ய வேண்டியது இல்ல, கொஞ்சம் மெதுவா செய்யலாம். என்ன நமக்கு ஒன்னும் ரிலாக்ஸா இருக்க போறோம். ஒரு பயிற்சி 5 நிமிஷம் செய்யறத 10 நிமிஷமா கூட வச்சுக்கலாம். மெதுவா செய்யலாம். லேட் ஆகும், மெதுவா செய்யுங்க. அப்பதான் கொஞ்சம் நம்ம உடம்பெல்லாம் கொஞ்சம் அசைவு கொடுத்தாமல இருக்கும்ல, இல்லைன்னா அந்த உறுப்புகள்லாம் அசையாம அப்படியே இருந்து போயிடும். ஆமா ஆமா, எல்லா இடத்தையும் அசைக்கும். செய்யலாம். மகராசனமும் செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. அது நம்ம போட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வளைக்க வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெயின் பெயின் இல்லாம செய்யலாம். சரிங்க ஐயா. இப்ப கண்ணாடி பயிற்சி என்ன செய்யறது ஐயா? கண்ணாடி பயிற்சி செய்யலாம். நீங்க வாரத்துக்கு 1 நாள் செய்யலாமே. நீங்க தீட்சை கொடுக்கணும் தான் கண்ணாடி பயிற்சி செய்யணும்னு அவசியம் இல்ல. நம்ம உடல் நலத்துக்கும் கண்ணாடி பயிற்சி தேவைப்படுது இல்ல, ஜீவகாந்த பெருக்கத்துக்கு தேவைப்படும், செய்யலாம். இத என்னோட கண்ணாடியை எனக்கு பிறகு யாருக்கு கொடுக்கணும்னா மன்ற அன்பர்களுக்கு கொடுக்கலாமா ஐயா? கொடுங்கம்மா, கொடுக்கலாம். மன்ற அன்பர்களா பயிற்சி செய்யறதுக்கு நாம ஒரு கண்ணாடி யார் வேணாலும் பயன்படுத்தலாம், பண்ணலாம். நம்ம பண்ணத பண்ணலாம், பண்ணலாம். பயிற்சிக்காக தானே பயன்படுத்த போறோம். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. அம்மா மீண்டும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்கள், உங்களுடைய ஐயங்கள் வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். நீங்க உங்களோட கைகளை உயர்த்தி தெளிவு பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சபரீஷ் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா.
ரொம்ப பயனுள்ளதா இருந்தது ஐயா, நீங்க சொன்ன விடைகள். நன்றி ஐயா. எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இந்த நீங்க சொல்றீங்க இல்லைங்க ஐயா, இந்த எஸ்பெஷலி வந்து இந்த ஒவ்வொரு தீட்சை கொடுக்கும்போது, இப்போ மீன் வந்து கண்ணை பார்த்து தீட்சை கொடுக்கும், இல்ல ஆமைன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா, அது வந்து மனசுலயே நினைச்சு தீட்சை கொடுக்கும், ஐ மீன் இந்த அந்த உயிரை ஆக்டிவேட் பண்ணுன்னு சொல்றது. இப்போ அந்த மாதிரி இப்போ என்னன்னா அந்தந்த இந்த மாதிரி நம்ம கத்துக்கிறோம், நம்ம ரிலேட் பண்ண முடியுது. இப்போ அப்பனா இப்ப தமிழ்நாடு இல்ல ஒரு இந்தியாக்குன்னு ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கணும் இல்லைங்கய்யா. இப்ப அது மத்த மேலை நாட்டுல இல்லாம இருக்கலாம் இல்லையா? ஏன்னா அங்க வந்து பெரிய செயின்ட் எல்லாம் இருக்கிற மாதிரி இல்ல, ஜீவ சமாதம் இங்க கேள்விப்படாத விஷயம். அதுதான் கேக்குறேன். அதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்கலாம் தான் கேட்டேன். ஏன் அங்க இல்லன்னு கேக்குறீங்களா, இல்ல எப்படி அங்க வெளிநாட்டுல எல்லாம் இல்லைங்க ஐயா, பட் அவங்க ரொம்ப மேன்மையா இருக்காங்க, பட் பொருளாதாரத்துல. அதுதான் ஏன்னு கேக்குறேன் ஐயா. இந்திய இல்ல, அதான் அவங்க பொருளாதாரத்துல மேன்மையா இருக்காங்க, இவங்க வந்து ஸ்பிரிச்சுவல்ல மேன்மையா இருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அதுதான் சொல்றேன், எந்த இடத்துல எந்த மாதிரியான எண்ண அலைகளோடு மக்கள் இருக்கிறார்களோ அந்த இடத்துல அது சார்ந்த விஷயங்கள் மேன்மை அடைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். என்னதானே இங்க வலு சேர்த்தது. அங்க பொருளாதாரம் மிக முக்கியம்னு நினைக்கிறாங்க, அதனால அவங்க பொருளாதாரத்துல மேன்மை அடைந்தவர்களா இருக்காங்க. ஸ்பிரிச்சுவல்ல இவங்க அளவுக்கு அவங்க மேன்மை இல்லைன்னு சொல்லணும். கரெக்டா? கரெக்டுங்க ஐயா, உண்மைங்க ஐயா. அவ்வளவுதான். அப்ப எந்த சூழல்ல எந்த மாதிரியான எண்ண அலைகள் அதிகமாக நிரம்பி இருக்கிறதோ அதுக்கு தகுந்த ஆன்மாக்கள் தான் மேன்மை அடையுது, அதுக்கு தகுந்த உயர்வுகள் தான் மக்களும் பெறுகிறார். சரிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. நன்றி, சிறப்பான பதில். நன்றி. வாழ்காலமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்காலமுடன். அன்பர்கள் தங்களுடைய ஐயங்களை ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாங்க. உங்களுடைய கைகளை உயர்த்தி நீங்க கேட்டுக்கலாம். வாழ்காலமுடன். ஒவ்வொரு தடவை பார்த்தா நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருங்க ஐயா, அதனாலதான் நான் ஃபர்ஸ்டே வந்து கொஞ்சம் சீக்கிரமா கேளுங்க அப்படின்னு சொன்னேன். வாழ்க வளமுடன். நிறைய கொஸ்டினுக்கு பதில் சொல்லி 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 இப்ப கேள்விகளுக்கு வேலையே இல்லாம ஆயிடுச்சுலமா. அப்படிதான் போல இருக்கு. கொடுத்துட்டே இருக்கிறோம்ல. நிச்சயமாங்க ஐயா. சசிகலா அன்பழகன், வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அவங்களுக்கு அன்மியூட் ஆகும். அடுத்த அன்பராக ஐயா நான் பேசுறது கேக்குதாங்க ஐயா? கேக்குதுமா கேக்குதுமா கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது. வேற யாரும் லைன்ல கேக்குதாங்கம்மா? வாழ்க வளமுடன். சசிகலா அன்மியூட் ஆகலைங்கம்மா, அதனால கொஞ்சம் வாழ்க வளமுடனுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா இப்போ 70 வயசு ஆகுதுங்க ஐயா அம்மாவுக்கு. அவங்க வந்து சுகர் பேஷண்ட் தாங்க ஐயா. அது கால் எரிச்சல் இருக்குன்னு கொஞ்சம் அந்த எண்ணெயெல்லாம் பாதத்துக்கு தடவிட்டு தான் தூங்குவாங்க. ஆனா இப்போ வந்து தூங்கும் போதும் சரி நடக்கும் போதும் சரி அந்த கால் வந்து விறுவிறுவிறுன்னு இழுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த பாதம் மட்டும் அப்படியே விறுவிறுவிறுன்னு ஒரு மாதிரி சில்லுன்னு இழுக்கிற மாதிரி அப்படியே அந்த பனி எல்லாம் இருக்கிறப்ப அந்த பனி வெடிப்பு எல்லாம் விறுன்னு இழுக்குமே அதே மாதிரியே இழுக்கிட்டே இருக்கு, அப்படியே கரண்ட் ஷாக் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியே இருக்கு அப்படிங்கிறாங்க. அது எதனாலங்க ஐயா? அந்த கோல்டு சில நேரத்துல சில நேரங்கள் ஏதோ இந்த கிளைமேட் வந்து எல்லாரும் கொஞ்சம் கோல்டு இருக்கு. அந்த மாதிரி கோல்ட் ஆகும்போது இப்ப எண்ணெய் ஏற்கனவே தேய்ச்சிட்டு இருக்கீங்கல்ல, அந்த நரம்புகளும் கொஞ்சம் வீக்கா இருக்கும். அப்ப அந்த மாதிரி விறுவிறுப்பு இருக்கதான் செய்யும். அது கொஞ்சம் நல்லா சாக்ஸ் ஏதாவது மாதிரி போட்டு கொஞ்சம் சூடா வச்சுட்டீங்கன்னா சரியா போயிடும். அப்படிதாங்க ஐயா நடக்கிறது. சாக்ஸ் போட்டுதான் நடப்பாங்க. இப்ப வந்து நைட்ல மட்டும் அப்படி இருந்ததுங்க ஐயா. இப்ப எப்பவுமே ஃபுல் டே அப்படியே இருக்குன்னு சொல்றாங்க. அதான் என்ன பண்ணலாம்னு. நரம்புகள் கொஞ்சம் வீக் ஆகும் இல்லையா, நமக்கு வயதாகும் போது நரம்புகள் வீக் ஆகும்போது அது சும்மா காத்து பட்டாலுமே கூட விறுவிறுப்பு தன்மை இருக்கும். அது நம்ம கொஞ்சம் காலை அழுத்தி விடுற பயிற்சி இருக்குல்ல, மசாஜ் பயிற்சி,
ஆமாங்க ஐயா. அந்த பயிற்சி நல்லா செய்து சும்மா இருக்கிற நேரத்துல எல்லாம் அந்த காலை நல்லா அழுத்தி விடுறது, அந்த ஒவ்வொரு உறுப்புகளையும் நல்லா கவனிக்கிறத, அழுத்தி விடுறது, இது மாதிரி வச்சுட்டோம்னாலே போதும். இப்போதைக்கு சரிங்க ஐயா. அதெல்லாம் செய்ய முடியும். வேற ஒன்னும் எதுவும் முத்ராஸ் மாதிரி எதுவும் பண்ண வேண்டியது சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா இனிப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். காயத்ரிமா பெரிய அன்மியூட் ஆயிட்டாங்களோ? பிரேமலதா பாலாஜிமா வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க ஐயா. துணை பேராசிரியர் இருக்கேன். காலையில எழுந்துச்சு தவம் பண்றது விட பண்றோம், இல்லைன்னா நம்ம உடற்பயிற்சி செய்யறோம். அதை விட கொஞ்சம் லேட்டா ஒரு 8 மணிக்கோ 9 மணிக்கோ குடும்ப சூழ்நிலை காரணமாக எனக்கு ஒரு நாள் பண்ணணும்னா அது சரியா தவறாங்களா ஐயா? அதனால இதுக்கும் அதுக்கும் என்ன ஐயா வித்தியாசம்? ஏதாவது அந்த காலையில கிடைக்கிற இது கிடைக்காதுங்களா ஐயா? எனக்கு இது ஒரு டவுட் இருந்துட்டு இருக்குங்க ஐயா. அதை உங்கள்கிட்ட கேட்கலான்னு செய்யலாமா? தவிர்க்க முடியாத சூழலா இருந்தா நம்ம செய்து கொள்ளலாம். ஆனா காலையில அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில செய்யறதா சிறப்பும் கூட. ஏன்னா அப்பதானே அந்த பிரபஞ்ச சக்தி அதிகமாகவும் வருது, தூய்மையாகவும் இருக்கிறதுன்னு சொன்னோம்ல. சரிங்கய்யா. அதனால அந்த நேரங்கள்ல செய்யறதா இன்னும் சிறப்பு. வேற வழியே இல்ல அப்படின்னா செய்யாம இருக்கிறத விட இந்த நேரத்துல செஞ்சறது பெட்டர் இல்லையா? ஆமாங்கய்யா. அதனால செய்தது. உடற்பயிற்சிங்களும் அப்படி உடற்பயிற்சி எதுவுமே நம்ம அந்தந்த நேரத்துக்கு செஞ்சாதான் அதுக்கான நன்மைகளும் அதிகமா இருக்கும். இதுக்காக மற்ற நேரத்துல செஞ்சா நன்மை இல்லையானா நன்மை இருக்கதான் செய்யும். எந்த செயலுக்கும் விளைவு இருக்குல்ல. ஆமாங்க. அப்புறம் என்ன? சரி சரிங்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி அம்மா. அடுத்த நண்பராக லெனோவா டேப். வாழ்க வளமுடன். பேர் சொல்லிட்டு பேசுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். லெனோவா டேப். வாழ்க வளமுடன். ஜெயலட்சுமி அம்மா வாழ்க வளமுடன். பேசலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. கரூர் மாவட்டத்துல இருந்து பேசுறாங்கய்யா. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க ஐயா. ஒரே டவுட்டுங்கய்யா. இந்த பஞ்சபூத நவக்கிரகம் பண்ணலங்கய்யா. இந்த புதன் மீது புதன் கோள்கள் மீது ஃபர்ஸ்ட் தோல் மீது தவம் சொல்றாங்களங்கய்யா. அதுல புதன் வருதுங்களே, அதுல பசுமை நிறமான கதிர்கள்னா அது மாதிரி கதிர்கள் வர்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்களா? எப்படிங்க அது? அதாவது நம்ம ஒரு பாவனைக்கு தான் இப்பதான் நல்லா விசுவலைஸ் பண்றதுக்கு தான் உங்களுக்கு வீடியோவாவே வந்திருக்குல்ல. நீங்க பஞ்சபூத நவக்கிரகம் யூடியூப்ல போனீங்கன்னா வீடியோவாவே போட்டிருக்காங்க. அதை பார்த்து கூட அப்படியே கற்பனையா நீங்க நினைச்சு செய்யலாம். மனசை விரிவுபடுத்துறதுக்கான பயிற்சி தானே 9 மைய தவம். சரிங்க. அதனால நீங்க அதை பார்த்து அப்படியே கவனிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பச்சை கலர் பால், அதுல இருந்து உங்களுக்கு பச்சை நிறமான நீங்க உங்களுக்கு எப்படி பாவனை பண்ணிக்க முடியுமோ அப்படி பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஓ சரிங்க. ஒவ்வொரு நிறத்துக்கும் அப்படியே நம்ம உடம்புல இறங்குற மாதிரி அது மாதிரி பாவனை பண்ணிக்கணும். ஓ சரிங்க. மனசை விரிவுபடுத்தணும். அந்த அளவுக்கு உங்களுடைய மனதை நுண்மை நிலைக்கு கொண்டு போகணுங்கிறதா மிக முக்கியம். உங்களுக்கு எப்படி பாவனை படுத்திக்க முடியுமோ பண்ணிக்கலாம். ஓகே. என்ன ஒரே ஒரு டவுட்டுங்க. இந்த பேரலிஸ் அட்டாக் ஆகுறாங்கங்கய்யா, அவங்கள நம்ம மன்றத்து மூலியமா ஏதோ கியூர் பண்ண முடியுங்களாங்கய்யா? பண்ணலாமா? பயிற்சி பண்ணணும். காய்கள் பயிற்சி நல்லா செய்ய சொல்லணும். நம்மளுடைய ரிலாக்ஸேஷன் அக்குப்ரெஷர் பயிற்சி நல்லா செய்தாலே கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கலாம். ஓகேங்க. அவங்க பயிற்சி எடுக்காதவங்களாங்க சொல்லல. ஏன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு அது பிரச்சனை இருக்குன்னு தெரியல. அட்டாக் அந்த மாதிரி பேரலிசிஸ் ஆகுறவங்களை அந்த 5 ஹவர்ஸ்க்குள்ள இன்ஜெக்ஷன் போட்டாலே இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா சிம்டம்ஸ் 5 ஹவர்ஸ்க்குள்ள இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுட்டாலே ரொம்ப சீக்கிரமா ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்ப அந்த மாதிரி விட்டு போய் அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து கொஞ்சம் நாள் படும். அவ்வளவுதான். ஆனா நம்ம முயற்சி பண்ணா சரி பண்ணிக்கலாம். ஓ சரிங்க. நம்ம மன்றத்துல இல்லாதவங்களால அந்த பயிற்சி பண்ண வைக்கணுங்களாங்க? பண்ண வைக்கலாம். சொல்லிக் கொடுங்க. அவங்கள கூட்டிட்டு வந்து மன்றங்களே கூட சொல்லிக் கொடுங்க. சரிங்க.
ஓகே ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றிகளம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க அடுத்த வளமுடன். அன்பராக லெனோவா டேப். வாழ்க வளமுடன். பேர் சொல்லிட்டு பேசுங்க. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்யா. நான் மதுரையிலிருந்து சிவகாமி பேசுறேங்கய்யா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. ஐயா எனக்கு ஒரு கேள்விங்கய்யா. இப்ப நம்ம உயர்நிலை தவங்கள்லாம் பண்ணும்போதுங்கய்யா உடம்பு அப்படியே ரொம்ப அதிகமா சூடாகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கு என்னங்கய்யா பண்றது? இருக்கதான் செய்யும். அதுக்கு நீங்க நித்யானந்த தவமும் சாந்தி தவமும் அடிக்கடி செய்து கொள்ளுங்க. சரிங்க. அது மாதிரி நம்ம ஃபுட்லயும் கொஞ்சம் அளவு முறைப்படுத்தி அதை உங்களுக்கு உகந்த ஃபுட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பு. ஆனா கொஞ்சம் கூட அந்த கார உணவுலாம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கவே முடியல. லைட்டா காரம் சேர்த்தாலும் வயிறு எரிகிற மாதிரி இருக்கு. அது குறைச்சு அதுக்குனால அது ஒரு விஷயத்த சொல்லுங்க. சரிங்க சரிங்க, மிக்க நன்றி ஐயா. நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக திருஞான சுந்தரம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக மும்பைல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. இந்த கிளியரன்ஸ் வந்து இப்ப நிறைய பேர் கிளியரன்ஸ் வராங்க. அந்த கிளியரன்ஸ் கொடுத்து அவங்கள சாந்தி பண்ண சொல்லு எவ்வளவு நாள் பண்ண சொல்லலாம்? கண்டினியூவா அவங்கள கிளியரன்ஸ் கொடுத்து சாந்தி எவ்வளவு நாள் பண்ண சொல்லலாம்னு கேக்குறீங்களா? ஆமா ஆமா ஆமா. ஒரு வாரம் செய்ய சொல்லுங்க போதும். சரி சரி, ஒரு வாரம் கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறம் கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் வேணா அவங்களுக்கு ரெண்டாவது இனிஷியேஷன் கொடுக்கணும்னா அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுக்கலாம். அவங்க விருப்பத்தை அவங்க ஆர்வம் இருந்தா ரெண்டாவது பண்ணலாம். அவ்வளவுதான். ஒரு வாரம் கூட டெய்லி மண்டங்களுக்கு வர சொல்லி கிளியரன்ஸ் நீங்களே மாஸ்டர்ஸே வந்து கிளியரன்ஸ் கொடுத்து சாந்தி டச் பண்ணி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அது நல்லா சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க மற்ற பயிற்சிகள் கொடுக்கலாம் அவங்க இன்ட்ரெஸ்ட் பொறுத்து. சரி 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 சரி. அதான் நிறைய பேர் தெரியாம யூடியூப்ல பார்த்து இல்லாட்டா வேற ஏதாவது அந்த மாதிரி பண்ணி ரொம்ப சஃபர் பண்ணி அந்த மாதிரி தான் வராங்க நிறைய பேர். கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும். கண்டிப்பா மெடிசன்லாம் சஃபர் பண்ணிட்டு தான் கடைசியில எப்படியே தேடி வராங்க. சரி, அதனால அவங்க ஃபர்ஸ்ட் இதை கொடுத்து ஒரு வாரம் இது பண்ணி அப்புறம் ஒரு ரிலீஃப் இருக்கு. சிலவங்களுக்கு வந்து அப்படி பண்ணாலும் சிலவங்களும் அந்த இது வந்து ரெண்டாவது அந்த மேல்நிலை இது வந்து இதாகுது அப்படிங்காங்க. அதனால அவங்களுக்கு கண்டினியூவா சாந்தி பண்ணனால ஒண்ணு இது இல்லை. அப்படிதானே? நம்மளுக்கு கண்டிப்பா வராதுயா. அவங்கள வந்து கொஞ்சம் தொடர்ந்து நம்ம கண்காணிக்கணும். சரி சரி சரி. ஃபுட் ஆக்டிவிட்டிஸ் அவங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம், அதாவது ஒரு வாரம் ஆகியும் அவங்களுக்கு சரியாகலன்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுத்து மாத்தணும்னாலே சரிப்படுத்திக்கலாம். ஏன்னா நம்மகிட்ட சொல்லுவாங்க பண்றதுல இது பண்றதுலன்னு. ஆனா நம்ம ஆக்டிவிட்டிஸ் வந்து கண்காணிச்சோம்னா நமக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி நம்ம அவங்கள நம்ம கூட அப்சர்வ் பண்ண வச்சு நம்ம கொடுக்கலாம். அப்சர்வேஷன்ஸ்ல நம்ம கொடுக்கணும். சரிங்க, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக கார்த்திக் சென்னை. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நான் 2005 வந்து படிப்புல நல்ல கான்சென்ட்ரேஷன் வரும்னு சொல்லிட்டு மைண்ட் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி யூஸ் பண்ணேன். அது வந்து வாக்மேன் மாதிரி இருக்கும். அதை யூஸ் பண்ணதுனால எனக்கு சைட் எஃபெக்ட் ஆகி கொஞ்சம் பிரெயின் டிஸ்டர்ப் ஆனதுனால சைக்காட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ இன்னும் எடுத்துட்டு இருக்கேன். ஆனா என்ன சொல்றாங்கன்னா சைக்காட்ரிக் டேப்லெட்ஸ் லாங் டேர்மா எடுத்தா வந்து மல்டி ஆர்கன் ஃபெயிலியர்லாம் வரும், அதை எவ்வளவு சீக்கிரம் நிறுத்த முடியுமோ நிறுத்துன்னு சொல்லிட்டு மற்ற என் ஃப்ரெண்ட் டாக்டரா இருக்காங்க அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க சொல்றாங்க. ஆனா அதை ஸ்டாப் பண்ணா எனக்கு மறுபடியும் ப்ராப்ளம் வருது. அதாவது தூக்கம் வர மாட்டேங்குது. நீங்க உடனே ஸ்டாப் பண்ண வேண்டியது இல்ல. அதை உடனே நீங்க ஸ்டாப் பண்ண வேண்டாம். நம்ம பயிற்சியில் கத்துட்டீங்களா? நம்ம பயிற்சி எல்லாம் கத்துருக்கீங்களா? ஆமா ஆமா ஐயா, பிரம்மஞானம் வரைக்கும் வந்துருக்கு. அப்ப இந்த பயிற்சிகளை வந்து தொடர்ந்து செய்யுங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணி 2 நேரமும் செய்யுங்க. சரிங்க சரிங்க. அதுல கொஞ்சம் இந்த ரிலாக்ஸேஷன் பயிற்சி எல்லாம் சாமியினுடைய ஆடியோஸை போட்டு கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு அக்குப்ரெஷரும் ரிலாக்ஸேஷனும் அட்லீஸ்ட் நான் சொல்றது என்னன்னா இந்த அக்குப்ரெஷர் ரிலாக்ஸேஷனையும் மட்டும் சாயந்தரமும் கூட சேர்த்து செய்யுங்க. எல்லா பயிற்சியும் சாயந்தரம் செய்ய முடியல, காலையில செஞ்சுட்டோம் சாயந்தரம் எல்லா பயிற்சியும் செய்ய முடியல எனக்கு நேரம் இல்லைன்னா கூட இந்த 2 பயிற்சியாவது சாயந்தரம் சேர்த்து செஞ்சுட்டு நீங்க அதுல கொஞ்சம் டைம் எடுத்து ரிலாக்ஸேஷன்ஸை வந்து சாமியினுடைய ஆடியோஸ் போட்டே நீங்க செய்துட்டு வர வர என்ன ஆகும்னா நல்லா ரெக்கவர் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க டாக்டரே மருந்தை குறைப்பார். அப்போ குறைச்சா போதும், நீங்களே குறைக்க வேண்டாம் மருந்து மாத்திரைகளை. சரிங்க சரிங்க.
அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, எனக்கு தூங்கும் போது கால்ல வந்து ஒரு நரம்பு சுழற்சி மாதிரி வந்து பயங்கரமா வலிக்குது. அதுக்கு என்ன சொல்லி திடீர்னு பயங்கரமா வலிக்குது. அதாவது மிட் நைட்ல எழுந்துச்சு அந்த கால் வந்து வலி தாங்கவே முடியல. கரெக்டா அந்த முட்டிக்கு கீழே ஒரு பாயிண்ட்ல வலிக்குது. பேர் என்னன்னு தெரியல எனக்கு. அது மாத்திரையினுடைய சைடு எஃபெக்ட்ஸ் தான் இருக்கும். அதனால அது போக போக சரிப்படுத்திக்கலாம். நீங்க அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல கொஞ்சம் காலுக்கு நல்லா கொஞ்சம் சூடா சாக்ஸ் போட்டு வச்சுக்கிறது, இல்லைன்னா நல்ல கால்களை வந்து நைட்ல நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு படுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி. கொஞ்சம் உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸ் பண்ணும். நல்லா நைட்டு படுக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸேஷன் செய்துட்டு தூங்குங்க. இன்னும் நல்ல டீப் ஸ்லீப் கொடுக்கும். அந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகிடும். சரிங்க சரிங்க, நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ரஜினி. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா, நான் மகரிஷியினுடைய உடற்பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். இது தவமும் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. ஆனாலும் ஏதோ எனக்கு ஒரு உள்ள ஸ்ட்ரெஸ் இருந்துட்டே இருக்க மாதிரி இருக்குங்க ஐயா. அது நான் வேலை செய்யும் பொழுது எனக்கு வந்து அதை ஃபீல் பண்றேன் நான். அது அப்போ அது வந்து அந்த நேரத்துல நான் என்ன தவம்ங்க ஐயா பண்ணா நல்லா இருக்கும், பெட்டரா இருக்கும்? இப்ப நீங்க என்ன தவம் எல்லாம் செய்யறீங்கம்மா? காலையில 9 மைய தவம் பண்றாங்க ஐயா. சாயந்தரம் துரியம் பண்றாங்க ஐயா. பண்றீங்களே, எந்த தவம் செஞ்சாலும் சரி செஞ்சுட்டு கடைசியில தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும், உடலும் உள்ளமும் தூய்மையடையட்டும், மேன்மை பெறட்டும் சொல்றீங்கல்ல. அப்படி சொல்லும் போது அந்த தவ ஆற்றலோட சேர்ந்து அந்த தவ ஆற்றல் உங்க உடல்லயும் மனதிலையும் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் அப்படியே வெளியில கொண்டு போறது போல ஒரு பாவனை பண்ணுங்க. இப்போ உடம்பு முழுக்க ஒரு கூட தண்ணிய தலையில ஊத்துனா எப்படி உடம்பு முழுக்க வலிஞ்சு கீழே போயிடும்ல, அது மாதிரி உங்களுடைய தவ ஆற்றல், நீங்க செஞ்ச தவ ஆற்றல் உடல்லையும் உயிர்லையும் அலையலையாக பரவும் போது அப்படியே உடம்புலயும் மனதிலையும் இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களையும் நீக்கிட்டு போறது போல ஒரு பாவனை பண்ணுங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அது ஒரு 1 வீக் செய்து பாருங்க, நல்ல ரிலீஃப் தெரியும். அப்படி தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து செய்துக்க. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக முருகன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. முருகன் ஐயா பேசலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். சென்னை குன்றத்தூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நான் அருள்நிதியா இருக்கிறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. நம்ம மன்றத்துக்கு ஒருத்தர் இந்த ஆஞ்சோ பண்ணவர் வந்து பக்கவாதம் அந்த மாதிரி கை கால் வந்துருச்சு, பக்கவாதமா. அவங்க வந்து நம்ம மன்றத்துக்கு வந்து நமக்கு எக்ஸசைஸ் ட்ரைனிங் எல்லாம் கேக்குறாங்க. அது எப்படி சொல்லி கொடுக்க? அவங்களுக்கு என்ன பயிற்சி செய்ய முடியுமோ அது பயிற்சி சொல்லி கொடுக்கலாம். அதிகமா அக்குப்ரெஷர், ரிலாக்ஸேஷன் அவங்களால செய்ய முடியும், செய்ய சொல்லுங்க. 2 நேரமும் அதை செய்ய சொல்லுங்க. 2 நேரமும் காலை மாலை செய்யலாம். சரி சரி. அது நல்லா ரிலீஸ் பண்ணும். அவங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் இருக்கிறது கொஞ்சம் குறைக்கும். இல்லை அக்குப்ரெஷர், ரிலாக்ஸேஷன் ஃபர்ஸ்டே சொல்லி கொடுத்துட்டு கூட அவங்கள செய்ய சொல்லிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு இந்த கை பயிற்சி, கால் பயிற்சி எல்லாம் அவங்களால செய்ய முடிஞ்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா செய்ய சொல்லி பழக்குங்க. சரிங்க சரிங்க. வாழ்க வளமுடன்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நிறைவு செஞ்சுக்கலாமா ஐயா? நன்றிமா, நிறைவு பண்ணிக்கலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரம் இறையோடும் குருவோடும் உயிர் கலப்பு பெறுவதற்கு வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களையும் வணங்கி, இந்த நிகழ்வை அருமையாக கோஆர்டினேட் பண்ணி என்னோடு சேர்ந்து தொகுத்து வழங்கிய பேராசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி அவங்க அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.